ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு பர்த்டே மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். ஆகஸ்ட் 10 உன்னோட பர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு டப்பா வச்சபடி நம்ம ஜேகே பிஸ்னஸ் மேனாக இருக்கிற மாதிரியும் ஜேகே ஒர்க்குக்கு போகிறது டேக்கு பிடிக்காத மாதிரியும் ஒரு ஸ்டோரி தான் நீ கேட்டிருந்தேன். நீ கேட்ட ஸ்டோரியை கொஞ்சம் திங்க் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு கமெண்ட் பண்ணு, ஓகேயாடா? ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே. இந்த வீக்கில் பர்த்டே கொண்டாடு எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருந்துக்கோங்க, சேஃப்டியை பார்த்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டேடா. அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ 2 பெரிய பிக் கம்பெனி தான் காட்டுதாங்க. கொரியாவில் இந்த 2 கம்பெனி தான் செம டாப்பான கம்பெனி. ஒரு கம்பெனி நேம் கிம் கம்பெனி, இன்னொரு கம்பெனி நேம் ஜான் கம்பெனி. அதாவது நம்ம டேயோட பேரண்ட்ஸ், ஜக்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே அந்த கண்ட்ரியோட நம்பர் டாப் பொசிஷனில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் கம்பெனிஸை ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் எப்போதுமே ஜங்குக்கோட கம்பெனி தான் இருக்கும். செகண்ட் பிளேஸில் தான் நம்ம டேயோட கம்பெனி இருக்கும். ஆனால் நம்ம ஜானும் கிம்மும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். 2 பேரோட பேரண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஆனால் டேக்கும் ஜங்குக்கும் ஒருத்தர் தெரியாது. ஏன்னா நம்ம டே கொரியாவிலேயே அவரோட லைஃப்பை சைல்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ரன் பண்ணியிருந்திருப்பார். ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படி கிடையாது. அவர் கொரியாவுக்கே வந்தது கிடையாது. சைல்ட்லேயே அவர் கொரியாவில் இருந்து அவரோட கிராண்ட்மா ஹவுஸ்க்கு பாரிஸ்க்கு போயிருந்திருப்பார். அங்கே தான் அவரோட ஸ்டடி மொத்தத்தையுமே முடிச்சுட்டு ஸ்டடி எண்ட் ஆகி காலேஜ் ஸ்டடி எல்லாமே முடிஞ்சு ஒர்க்குக்கு போகிற டைம் ஆயிடுச்சு, ஏஜ் ஆகிடுச்சுன்ட்டு ஒர்க்குக்காக டாடோட கம்பெனிக்காக நம்ம ஜங்குக் அவரோட கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வராரு. இந்த அளவுக்கு இன்ட்ரோ போதும். இதில் நம்ம டே தான் டாப். ஓகே ஆடம், இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இந்த கம்பெனியில் இப்போ டேயோட கம்பெனி தான் காட்டுது. டேக்கு ஏஜ் ஒரு ஜங்குக்கோட ஒரு 3 ஏஜுக்கு மேலே அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம டே டேடோட கம்பெனியில் ஒர்க் தான் பண்ணிகிட்ருப்பாரு. டேடு தான் இப்போ நம்ம டே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு டே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 1 வீக்கில் ஒரு மீட்டிங், ஒரு டெண்டர் வருது. அந்த பிளேஸ்க்கு நீ ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணியா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி டே பிடிச்சி கொஞ்சம் கோவமாக திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திட்டுனா, டேடு நீங்கள் சொன்ன ஒர்க்கெலாம் நான் பண்ணிட்டேன், நான் ரெடி பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைல் அப்படின்னு நம்ம டே கொடுத்தேன். அதில் 1-2 மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது கொஞ்சம் நார்மலான ப்ராஜெக்ட் மாதிரி தான் தெரியுது, இதை விட ஹைலைட்டாக எட்டுவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைலை தூக்கி வீசுறாரு. இந்த மாதிரி வீசுறதை பார்த்துட்டு, நான் 1 மந்தாக கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஃபைலை இப்படி போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி டே கோமா திட்டுனா, இங்கே பாருட்டே, அங்கே இன்னும் சைல்டு பண்ணி ப்ளே பண்ணாதுன்னு நீ என்ன நார்மலான பிளேஸுக்கு ட்ரெண்ட் எடுக்க போகிறேன்னு நினச்சிட்ருக்கியா? நீ அந்த பிளேஸில் உன்னோட ஃபைலை மூவ் ஆன் பண்ணி நீ அங்கே பேச சொல்ல உன்னோட ஃபைலுக்கு தான் டெண்டர் கிடைக்கணும். அந்த மாதிரி ப்ராஜெக்டை ரெடி பண்ணி இப்படி என்ன பண்ணியிருக்க? இந்த ப்ராஜெக்டெல்லாம் நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அவ்வளோ பேரும். இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உன்னோட ஹார்ட் ஒர்க்கு பத்தாது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபைட் பண்ண முடியலன்னு என்கிட்ட வராரு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே ஜங்கு கூட டேடு தானே டாப் பொசிஷனில் ஃபஸ்ட்டில் இருக்கார். அந்த கோவத்தை அவர்கிட்ட காட்ட முடியல, நீ ஏன்கிட்ட காட்டுறாருங்கிற மாதிரி காண்டுலேயும் அந்த ஃபைலை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட கேபினில் உட்காந்து ஜிமின் அதை நோட் பண்ணிவிட்டு, என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக வர, எல்லாத்தையும் தான் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னல, இது அவருக்கு பிடிக்கலையா? ஏன்னா 1 மந்தாக கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண பிடிக்கலன்ட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செம்ம ஷாக் ஆனா. ஆமாம், இதெல்லாம் கொண்டு போனேன்னா நான் ரீட் பண்ணுறதுக்குள்ளே எழுந்து போயிடுவாங்களா அவ்வளோ பேரும். இதை விட ஸ்ட்ராங்காக செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹைலைட்டான பேப்பர்ஸை ரெடி பண்ணி எட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி திட்டுட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே நம்மகிட்டே கிழிச்சு எறிகிறாரு. அந்த ஜான் கம்பெனிக்கு முன்னாடி டாப் பிளேஸில் நான் வர்றேன், அப்போ வச்சுக்கிறேன் என் டேடுக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு டேடு பண்ணுற ஃபோர்ஸுக்கு நம்மகிட்டே ஜங்குக்கோட கம்பெனி மேலே கோவப்படுறாரு. இந்த மாதிரி கோவப்பட்டா இங்கே கேட்டால் இப்போ ஜங்குக்கு காட்டுது. ஜங்கு கரெக்டாக பாரிஸ்லேருந்து அவரோட ஹவுஸ்க்கு வராரு. ஜங்குக்கோட ஹயாங் தான் சுகா. ஓகே ஆடம், இப்போ ஜங்குக்குள்ளே என்ட்ராங்கிறத பார்த்துட்டு சுகா ரொம்ப ஹாப்பியாகி ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணுறாரு. இப்படி ஹேக் பண்ணால், ஹயாங் நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரதர்ஸ் 2 பேரும் என்ன மாதிரி பேசிப்பாங்களான்ற மாதிரி அவங்க அன்பு மலையை பயங்கரமாகவே பொழிஞ்சிட்டு இருக்காங்க. ஜங்குக் பாரிஸ்லேருந்து வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கோட டேடுக்கு ரொம்ப ஹாப்பி. ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணப்படி உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே இருந்தேன். இப்போ நம்ம சுகாடாம், ஜங்குக்கு நீ ஏன் பாரிஸ்லேருந்து வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை
கிராண்ட்மா தான் சொன்னாங்க, "ஏன் கூடயே ட்ரேட்லேருந்து இருந்துட்ட? இனி நீ கொஞ்சம் டேஸ் உன் பேரண்ட்ஸ் கூட இரு. உன் லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு. நீ கம்பெனிலாம் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்ல. உன் ஹயாங் கூடயும் உன் டாடு கூடயும் சேர்ந்து கம்பெனி ஒர்க்குக்கு போ. அதில் ட்ரெயின் ஆகு" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவா கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இங்கே கட்டாகி இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு காட்டுது. ஜங்குக்கு சுகா 2 பேருமே கம்பெனிக்கு போயிட்டாங்க. நம்ம சுகாவுக்கு கம்பெனி ரன் பண்ணுறதுலாம் பிடிக்கல. அவர் ஒரு காலேஜை ரன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த காலேஜோட ஓனர் நம்ம சுகா தான். நம்ம ஜங்குக்கு கரெக்டாக ஆஃபீஸில் விட்டுட்டு நீ டேடு கூட இருந்துக்கோ, நான் என்னோடய காலேஜுக்கு போகிறேங்கிற மாதிரி சுகா அவரோட காலேஜுக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் நேராக டேடுக்கிட்ட வர்றாரு. டேடு கூட சேர்ந்து கம்பெனி ஒர்க்கை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு நியூவாக ஒரு டெண்டர் வருதுல்ல, டேக் கூட ரெடி ஆகிட்டு இருக்கார்ல, அதை சொல்கிறாரு. 1 வீக்கில் உன்னால் என்ன முடியுமோ அதை எனக்கு ட்ரை பண்ணி கொடு ஜங்குக், உன்னோட டேலண்ட்டை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே அதுக்கான ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபைல்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ரெடி பண்ணால் 1 வீக் அப்படியே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. 1 வீக் கழிச்சு இப்போ ஒரு மீட்டிங் சொன்னோம்ல, டெண்டர் பிளேஸ், அங்கே நம்ம டேக்குக்கு 2 பேருமே வராங்க. 2 பேருமே வராங்க. இந்த மாதிரி வந்தால் இப்போ நம்ம டேடாம் நம்ம ஜிம்னா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. டே இந்த டைம் மட்டும் டெண்டர் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோ, என் டேட் எனக்கு கிளாஸ் எடுத்து என்னை கொன்னுருவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்னா கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி புலம்பிகிட்டே இருந்தேன். நம்ம ஜங்குக்கு மீட்டிங்க்கு இப்போ என்னன்னா நியூவாக முதல்ல உள்ளே என்ட்ராயிருக்காரு. அதனால் அவருக்கு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு போக தெரில. கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்லேருந்து வெளியே வந்துட்டு எங்கே மாற போகணும்னு தெரியலையே. டேட் அப்பவே சொன்னார், பர்சனல் செக்யூரிட்டியும் கூட கூட்டிகிட்டு போன்ட்டு. நான் தான் இல்லைங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணேன், எப்படி நம்ம அந்த மீட்டிங் பிளேஸ்க்கு போகிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பயத்துலேயே நோட் பண்ணிவிட்டு இப்படி வீமின் 2 பேருமே டென்ஷனில் பேசிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு டேயோட சொல்கிறப்ப அப்படியே நம்ம ஜங்குக்கு சுரண்டுறாரு. இந்த மாதிரி யார்டா அது என் பின்னாடி சுரண்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே எப்படி திரும்ப வர அந்த மாதிரி திரும்பினோம். ஜங்குக்கு பார்த்த செகண்டே நம்ம டே ஃப்ளாட்டு. பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே நம்ம ஜங்குக்கு பார்த்து அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டாரு. நம்ம ஜங்குக்கு ஹலோ ஹலோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்மகிட்ட ரியாலிட்டியில் இல்லை. ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கிறத ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டே உங்ககிட்ட தானடா பேசிகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி அப்படி லைட்டாக ஷேக் பண்ணுவாரா. அப்புறம் நம்மகிட்ட ரியாலிட்டி கண்டு ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஐயோ நான் கால் பேசலை, இந்த பிளேஸில் ஏதோ மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்காமே, அந்த பிளேஸ்க்கு நான் போகணும், என்னோடய கம்பெனிக்காக நான் பேச போகணும், என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி பேசுவாரா. ஐயோ! பேபி என்ன க்யூட்டாக பேசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நானும் அந்த மீட்டிங் தான் வந்திருக்கேன், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னாட்டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜிமினா பிடிச்சிட்டு அவனே இந்த பிளேஸில் ட்ரெண்ட் எடுக்க வந்துட்டு இருக்கான், அவனை நீ உன் கூட கூப்பிட்டு போய் அவன் உன்னை வீண் பண்ணிட்டா என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டு வாரா. இந்த மாதிரி திட்டுனா சேச்சா பேபி பார்க்க நியூ பர்சன் மாதிரி தெரியுது, கண்டிப்பாக பேபிக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாயேன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி டே சொல்லுவாரா. டே பேசுகிறத கேட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே என்ன செய்வார்னா நேராக டே கூட போகிறாரு. இந்த மாதிரி போனோம். டேக்கு ஒரே ஷை தான், ஒரே ஸ்மைல் தான். ஜங்குக்கே பார்த்துட்டு நடக்காரு. இந்த மாதிரி ஜங்குக்கே பார்த்துட்டு நடக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டே கீழே ஃப்ளோரெல்லாம் பார்த்து நடடா, முன்னை பார்த்து நடடா, அது என்னடா அவன் ஃபேஸே பார்த்துட்டு நடக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா எடுத்துகிட்டு வரா. சும்மா இரண்டா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகி அவங்கவுங்க சீட்டில் போய் அரேஞ்சாகிறாங்க. இந்த மாதிரி அரேஞ்சானம் நம்ம ஜங்குக்கிட்டே அவர் பக்கத்துலேயே உட்கார வைக்கிறாரு. என்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சேன். ஜங்குக்குமே நம்மகிட்டே கொடுக்குற அந்த ஒரு க்யூட்டான சாஃப்ட் மூமெண்ட்டை பிடிச்சி நம்மகிட்டே பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். இந்த மாதிரி உட்காந்தா ஒவ்வொரு கம்பெனிஸாக அவங்க எட்டு வந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ நம்மகிட்ட டேய் ஜான் கம்பெனிலேருந்து யாருமே வரல, கண்டிப்பாக ட்ரெண்ட் இன்னைக்கு நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ரொம்ப இதாக கெத்தாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாராம். இப்போ டேயோட கம்பெனி நேம் சொல்லவும் டே அப்படியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரா. இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஒரு மூமெண்ட்டாக டக்குன்னு கேட்ச் பண்ணிப்பார் போலுக்கு. அந்தளவுக்கு அவருக்கு மெமரி பவர் இருக்குது போலுக்கு. டே என்ன மாதிரி பாடி லாங்குவேஜில் பேசணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஜான் கம்பெனியில் இருந்து வந்திருக்கு ஜங்குக்கு நீங்கள் உங்களோட எக்ஸ்பிளைனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்னா
ஜான் கம்பெனிலேருந்து ஒரு பர்சன் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாரி செம ஷாக் ஆகி யார்டா அது அந்த ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். பக்கத்தில் இருக்க ஜங்குக் அப்படி இருந்துட்டு நம்ம அவ்வளோ பர்சன்ஸையும் நோட் பண்ணிவிட்டு முதல்ல வெல்கம் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு குட்டி தேங்க் பண்ணுறாரு. இது என்னோடய ஃபஸ்ட் டைம், நான் இதை கரெக்டாக பண்ணாட்டா ஏதாவது மிஸ்டேக் பண்ணாட்டா கொஞ்சம் எல்லாருமே ஃபர்கியூ பண்ணிருங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவே எல்லாத்தையும் பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே ஃபைல் எடுத்துகிட்டே இப்படி இப்போ பேசினார் ஒரு பேச்சு. அதே மாதிரி ஃபைலை ஒரு ஹேண்ட்ஸில் பிடிக்கிறாரு. ஒரு ஹேண்ட்ஸில் ஃபைலை பிடிச்சிட்டு ஒரு ஹேண்ட்ஸாலேயே கொஞ்சம் அந்த ஹேண்ட்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆன் பண்ணபடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு டையெல்லாம் அப்படி டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெத்தாகவே நின்று ஒரு மாதிரியாக இருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரா. இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம ஜங்குக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு என்னடா இவன் என்ன காப்பி பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி செம ஷாக் ஆனோம். நீ காப்பி பண்ணது தான் பார்க்குற, நான் உன்னோட எனிமியே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்புறம் தான் ஜான் கம்பெனி ஜான் ஜங்குக் அப்படிங்கிற அந்த நேமுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா எனிமியை கூட வாடா கூட்டிகிட்டு வந்தேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். எல்லாத்தையுமே சொல்லி அந்த மீட்டிங்கை எண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே மறுபடியும் தேங்க் பண்ணுறாரு. என்னடா தேங்க் பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நம்மகிட்ட ஜங்குக்கு நோட் பண்ணோம். எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் அவரோட சீட்டில் உட்காந்துருது. அந்த பர்சன்ஸில் யாருக்கு ட்ரெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி பேசுனா ஜங்குக்குவே நம்ம முதல்ல லவ்வில் பார்த்தவர் இப்போ கொஞ்சம் காண்டிலே நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. என்னோட எனிமியாடா உன்னை கூட கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கிட்டே பார்த்து சிரிக்கிறாரு. பன்னி ஸ்மைலில் சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு என்ன என்னை பார்த்து இப்படி சிரிக்கிறான், ஏன் இவ்வளோ நேரம் நீயும் அவனை பார்த்து இப்படி தான்டா சிரிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினை நம்மகிட்ட திட்டிட்டு ட்ரெண்ட் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது ஜான் கம்பெனிக்கு தான் கிடைக்கும். நம்ம ஜங்குக்குன்னா ரொம்ப ஹாப்பி. டக்குன்னு அந்த சேர்லேருந்து எழுந்துட்டு அவங்க டேடுக்கு கால் பண்ணி டேடு நான் அந்த மீட்டிங்கில் வின் பண்ணிட்டேன், ட்ரெண்ட் நமக்கு தான் கிடச்சிருக்குங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி என் டேடி கிளாஸ் எடுத்து என்னை கொன்னுருவான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திட்டிக்கிட்டே கரெக்டாக அவரோட ஹவுஸுக்கு போனோம். ஆல்ரெடி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. இதை நோட் பண்ணிவிட்டு எப்படி உள்ளேன்றானா டேடு நம்ம நோட் பண்ணிவிட்டு மீட்டிங் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மீட்டிங் ஒரு மாதிரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரூமுக்கு போகிறாரா. அந்த மாதிரி போனால் ஜங்குக்கு இப்போ கரெக்டாக ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராகி பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு ஸ்வீட்லாம் கொடுக்குறாரு. ஃபஸ்ட் டைம் போன பிளேஸில் மீட்டிங் அட்டன் பண்ணி சக்ஸஸ் ஆட்டார்ல அந்த டேக்கு ஸ்வீட் வந்து கொடுப்பாரு. இந்த மாதிரி கொடுத்தா எல்லாருக்குமே கொடுட்டே ரூமில் இருக்க அவனுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒவ்வொருத்தருக்கா நம்ம ஜங்கு கொடுத்துட்டு கரெக்டாக ரூமுக்கே வராரு. இந்த மாதிரி வந்துட்டு அந்த ரூம் டோரை நாக் பண்ணால் என் டேடுக்கு நேரமே சரியில்லை பழுக்கு என்கிட்டயே ஃபைட்டுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோரை வேகமாக ஓப்பன் பண்ணிட்டு ஏன் டேடா அதான் நான் தோத்துட்டேன்னு தெரியுதுல்ல அதை வேற சொல்லி காட்டுவியா அப்படிங்கிற மாதிரி கற்று வரா. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜங்கு பயத்துலேயே நோட் பண்ணுவாரா. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா. இல்லை டேடு தான் ஸ்வீட் கொடுக்க சொன்னாங்க உங்களுக்கு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இதை நான் கேட்கணுண்டா, நீ ஏன்டா எங்கே இருக்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இது என்னோடய ஹவுஸு வேறு எங்கே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஏன் கோவமாக பேசுகிறீங்க, மார்னிங் நல்லா தானே பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னோம். என் எனிமியை பீட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு காண்டில் அதில் இருக்க ஒரு ஸ்வீட்டை மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிடுவார். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு மார்னிங் நல்லா தானே பேசுனா இப்போ என்ன எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் நேரம் அப்படியே கீழே இறங்கி வர்றாரு. இப்போ ஃபேமிலி ஜங்குக்கோட ஃபேமிலி டேயோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் ஜானோட நம்ம ஜங்குக்கோட டேடு தான் கிம்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் வந்து இந்த டைமில் மீட்டிங்கில் ஜங்குக் வந்த ஃபஸ்ட் டேயே மீட்டிங்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் ஜங்குக்கு சின்னதாக ட்ரீட் வைக்க போகிறேன், நம்மளோட பார்ட்னர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்னதாக கிளப்பில் வந்து ஒரு பார்ட்டி வைக்க போகிறேன், நீ அந்த பிளேஸ்க்கு வருவியா அப்படிங்கிற மாதிரி கிம்கிட்ட கேட்கவும் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி கிம் சொல்கிறாரு. நீங்கள் மட்டும் நல்லா க்ளோஸாக இருந்துக்கங்கடா, ஆனால் உங்களுக்குள்ள மட்டும் அடிச்சுக்காதீங்க, தேவையில்லாமல் உன் சன்னு வின் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என் டாடி எனக்கு கிளாஸ் எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுப்புள்ளிக்கு நம்ம கிம்மையும் ஜானையும் நம்மகிட்ட நோட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி 2 days கழிச்சு நம்ம ஜான் சொன்ன மாதிரியே தான் கிளப்பில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு.
அந்த பிளேஸ்க்கு இனிமே வந்திருக்காங்க. என்ன பண்ண டேட் வந்துருக்காரு பிறகு நம்ம டே வராமலே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி நம்ம கரெக்டாக இந்த கிளப்புக்குள்ள வந்து டென்ஷன்லேயே வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா பண்ண ஆ எனக்கு பிடிச்சிருந்தான் தெரியுமா, அவனை ஃபஸ்ட் டே பார்க்க சொல்ல ஃபுல்லாக நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். ஆனால் பட் இப்போ அவன் என்னோடய எனிமின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அவனை பார்க்க சொல்லலாம் எனிமி திங்கிங் தாண்டா வருது அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டே இருந்தான். பக்கத்தில் அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து உட்காருதாரு. ஹாய் டே அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காருவாரா, இந்த மாதிரி உட்காந்தா பிளாக் அண்ட் பிளாக்ல செம்ம ஹாட்டான லுக்கில் தான் நம்ம ஜங்குக்கு வந்து உட்காருதாரு. சாக்ஸும் ரொம்ப நீளமாக போடல, ஒரு ஷார்ட்டாக தான் போட்டிருக்காரு, முட்டிக்கு மேலே தான் இருக்குது. இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு சாக்ஸும் அவர் போட்டிருக்க ஷார்ட்டும் பிளாக் அண்ட் பிளாக் தான், அதுவும் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வந்து உட்காந்துருக்கதை பார்த்துட்டு என்ன மாதிரி லுக்டா இது அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு கீழே இருந்து மேலே அவரை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஹாய் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி வந்து லுக்கை பார்த்து நம்ம டேக்கி காண்டாகுது. காண்ட்லேயே நம்ம ஜங்குக்கு அப்படியே இக்னோர் பண்ணுவாரா. என்ன இவன் நம்மளை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து எழுந்து போயிடுவார். இந்த மாதிரி எழுந்து பண்ணால் நம்ம ஜிமினா தான் டேய் நீ தான் முதல்ல அவன்கிட்ட பேசின நீ பேசினதெல்லாம் வச்சுட்டு இப்போ நீ அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உள்ள ஒரு பர்சன் சொல்லிவிட்டு அவன் உன்கிட்ட நார்மலாக பேச வந்தால் நீ இப்படி இக்னோர் பண்ணுற. அவன் எனிமியாச்சே, அவனடா உன்கிட்ட ஃபைட்டுக்கு வந்தான். உன் டாடு உன்னை திட்டினானுங்கிறதுக்காக உனக்கு பிடிச்ச ஒரு பர்சன்ட்டாக வேண்டான்பியா? அப்போ நாளைக்கு உன் டாடி என்ன வச்சும் திட்டுவார், அப்போ என்ன வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவியா? உனக்கு அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இப்போ ஜெலஸில் தானே நீ அவனை இக்னோர் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பின்ன கிளப்பில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட வந்திருக்கான், மேனஸ் இல்லை அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டு வர அந்தமாதிரி திட்டுனான். இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு பிளேஸில் நின்று ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. தான் இக்னோர் பண்ணிட்டார்ல, அதனால் அங்கேருந்து எழுந்து போய் இன்னொரு பிளேஸில் உட்காந்து சும்மா நார்மலாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஜங்குக்கு இந்த மாதிரி ஹாட்டாக வந்து இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பர்சன் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருந்து ஜங்குக்கிட்ட பேசுகிறான். இந்த மாதிரி பேசினா ஜங்குக்குமே அந்த பசன்ட்டுக்கிட்ட சிரித்து பேசுகிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு சிரித்து பேசிகிட்டு இருக்க மூமெண்டம் நம்ம ஜிமினை நோட் பண்ணிவிட்டு பாரு நீ வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண உன் பேபியை வேற ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் என்ன தூக்கிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தா கொஞ்சம் தூரத்துலேருந்து பேசிகிட்டு இருந்தவன் இப்போ ஜங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாகவே வந்து உட்காந்துருந்து பேசுகிறான். ஆனால் பட் அவன் நார்மலாக தான் பேசுகிறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜங்குக்குமே நார்மலாக பேசிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். அப்படியே அந்த பர்சன் பேசிக்கிட்டே இருக்க சொல்ல ஜங்குக்கோட டைஸில் அப்படியே ஹேண்ட்ஸை வைக்க வருவானா, அந்த ஹேண்ட்ஸை நம்மகிட்ட பிடிச்சிடுவாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்லியாக பேச நிறைய பேர் இருப்பாவா, அங்கே போய் பேசு அப்படிங்கிற மாதிரி ஓங்கி ஒரு கிக்கு தான் நம்மகிட்ட இந்த மாதிரி கிக் பண்ணி தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கை பார்த்து திரும்புகிறாரு. இந்த மாதிரி திரும்பினா எதுக்காக இப்போ நீ அவனை கிக் பண்ண? டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில்? நானும் சரி போனா பார்த்து உன்னை திட்டக்கூடாதுன்னு அப்படி மூவ் ஆன் ஆகியிருந்தா என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்டா இது? என்ன ட்ரெஸ்ஸு? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு உன்னை யாரை முதல்ல இங்கே வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி கோமா திட்டிட்டு ஜங்கு கூட ஹேண்ட்ஸ் அங்கேருந்து பிடிச்சி வேகமாக இழுத்து கொண்டு வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே விடுறாரு. இந்த மாதிரி விட்டா ஜங்கு ஷாக்கிங்கில் நம்ம நோட் பண்ணோம். என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்? யாரை செடியூஸ் பண்ண இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு வந்துருக்கு நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? நீ தானே முதல்ல என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசின, இப்போ நான் பேச வந்தால் இக்னோர் பண்ணுற, இப்போ இந்த மாதிரிலாம் திட்டுற. பாரிஸில் நான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் என்னோடய ட்ரெஸ்ஸஸ். நான் ஏன் மற்ற பர்சன்ஸை செடியூஸ் பண்ணணும்? நான்லாம் யாரையும் செடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம் நீலாம் யாரையுமே செடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பார்த்தாலே அவ்வளோ வேற அட்ராக்ஷனில் உன்கிட்ட வந்துடுவானுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட முணுமுணுக்கிறாரு. இந்த மாதிரி முணுமுணுத்தம் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் இங்கே பாரு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நீ எப்போதுமே வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அதே எப்படி நீ சொல்கிறத நான் கேட்பேன், அப்படிலாம் கேட்க முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் ஜங்குக்கூட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி திரும்பவும் அந்த வாலில் லாக் பண்ணபடி நம்மகிட்ட ஜங்கு கூட லிப்பை ரப் பண்ணபடியே சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நீ எப்போதுமே வெளியே வரக்கூடாது
ஓகேயா? அப்படிங்கிற மாதிரி லிப்பை ரப் பண்ணபடி இப்படி பேசுறத பார்த்துட்டு ஜங்குக் செம ஷாக் ஆகி என்ன பண்ணுறேனுங்கிற மாதிரி நம்ம டே பிடிச்சி தள்ளி விட்டான். டே அப்படியே நம்ம ஜங்குக்கு க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணிடுவார். இந்த மாதிரி கிஸ் பண்ணதை பார்த்து ஆ லவ்வை சொல்லலை, ப்ரப்போஸ் பண்ணலை, ஆனால் கிஸ்ஸை மட்டும் டேரெக்டாக பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே அங்கேருந்து சுகா கிட்ட போகிறாரு. சுகா கிட்ட போய் நின்றுக்கிட்டு சுகா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். டேய் இந்த மாதிரி லிப் லாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ஜங்குக் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அப்புறம் நம்ம ஜங்குக்கே நம்ம டேக்கு பேக் கேஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் டேக்கு ஜங்குக் பேக் கேஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம டே இன்னும் பயங்கரமாக கிஸ் பண்ணி ஜங்குக் கிஸ் பண்ண அளவுக்கு அப்படி ஒரு கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நம்ம ஜங்குக் லைட்டாக ரியாலிட்டிக்கு வந்துட்டு டேயை பிடிச்சி தள்ளி விட்றாரு. என்ன பண்ணிகிட்ருக்க நீ என்கிட்ட? ஆ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் உங்ககிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக திட்டிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். நம்ம ஜங்குக்கை நம்ம டே பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு என்னடா கிஸ் பண்ண சொல்ல அந்தளவுக்கு பேக் கிஸ் பண்ண, இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி மூவ் ஆன் பண்ணிட்டு போகிற, எம்எல்ஏ ஃபீலிங்ஸ் இல்லாமலையா கிஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கார். சரி போ, என் ஃபீலிங்ஸ் என்னங்கிறத உன்கிட்ட கிஸ் மூலியமாகவே சொல்லிட்டேன், உன்னை நான் பிறவை கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்குமே நேராக அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே இப்போ வந்து உட்காந்துருவார். இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்மட்டே ஜங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சேரில் உட்காந்தபடியே ஜங்குக்கே நோட் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி நோட் பண்ணால் அதர் பர்சன்ஸ் யாராவது வந்து ஜங்குக்கிட்ட பேசினாலுமே டே அப்படியே வந்து இருமி காட்டுறாரு, துரத்தி காட்டுறாரு. இந்த மாதிரி நாம் டே பண்ணுறத பார்த்துட்டு பேசுகிற ஜங்குக் பேசாமல் அப்படியே ஃப்ளோரை பார்த்தபடி குனிஞ்சிக்கிறாரு. இந்த மாதிரி குனிகிற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா ஒரே ஒரு கிஸ்ஸில் உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்ட போலுக்கு ஜான் ஃபேமிலியை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாட்ட நம்மகிட்டே கேட்டான். ஆமாம், உன் பேபியை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஜான் கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்குது உன்னோட பேபி தான். அவங்க டேடுக்கு அடுத்து அந்த கம்பெனியோட சிஓ யார் தெரியுமா? யார்? ஜங்குக்கு தான். அவன் ஹயாங் இருக்கான்ல, அவன் ஹயாங் ஒரு காலேஜ் ரன் பண்ணிகிட்ருக்கான்ல, அவனுக்கு தான் அந்த காலேஜ். அப்புறம் ஜங்குக்கோட டேடு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்க இந்த கம்பெனி ஜங்குக்கு தான். ஜங்குக்கு தான் அந்த கம்பெனியோட சிஓ. அதனால தான் அவன் கம்பெனி ஒர்க்கெல்லாம் கற்றுக்கிறதுக்காக இந்த பிளேஸ்க்கு பாரிஸ்லேருந்து வந்திருக்கான். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? சுகா தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேறு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அந்த கம்பெனியோட சிஓ நம்ம ஜங்குக்கு தான். ஓ கம்பெனியோட சிஓ நீ தான். நீ ஏன் இந்த மாதிரி பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் பண்ணலை, அந்த லவ்வை நீ ஸ்ட்ராங்காக்கி மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. என்னடா சொல்கிற? ஆனால் என்னோடய டேட் வந்து என்னை எப்போதும் திட்டுறாரே. டேய் நான் சொல்கிறத கேள்றா. அவனை நீ லவ் பண்ணலை, அவன் எனிமின்னு தெரிய போய் தானே ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணுற. நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கோ, அப்புறம் அவன் உன் ஒய்ஃப் ஆயிடுவான். உன் ஒய்ஃப் ஆகிட்டா நீ கம்பெனிக்கெலாம் போகக்கூடாது, மற்ற ஒர்க்லாம் பண்ணக்கூடாது, ஹவுஸ் ஒய்ஃபாக என் கூட இரு, ஏன் கம்பெனிக்கு என்னோடய செக்யூரிட்டி அவனா வானுங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் அந்த கம்பெனியை ஜங்குக்கோட டேடு தான் ரன் பண்ணுவார், இல்லை சுகா ரன் பண்ணுவான். இல்லாட்டி ஜங்குக்கே ரன் பண்ணாலும் அவன் என்னென்ன ஒர்க் பண்ணுறான்ங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதுவும் நல்லா தான் இருக்குது, எனக்கும் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, கம்பெனிஸை ரெண்டாவது பார்த்துக்கலாம், பேபி தான் இப்போ எனக்கு வேணும். அப்போது பேபிக்கிட்ட உன் ஃபீலிங்ஸை சொல்லிட்டியா அப்படிங்கிற மாரி சொல்லவும் கிஸ் பண்ணிவிட்டு சொல்லியிருப்பார்ல, நான் என்ன மாதிரி திங்க் பண்ணுறேங்கிறது உனக்கு தெரியும், நீ என்ன மாதிரி திங்க் பண்ணுறது தான் நான் சீக்கிரம் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லி மிரட்டியிருப்பார்ல, அந்த வேடை அப்படியே சொல்கிறாரு. இந்த மாதிரியாடா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டேன். வேறு எந்த மாதிரி நான் பேச சொல்கிற? டே என்னடா ஃபஸ்ட்டு மீட்டும் அப்படி இருந்துச்சு, செகண்டு மீட்டும் இப்படி இருந்துச்சுன்னா எப்படிடா? ஒரு ப்ரொப்போஸ் பண்ணணும், ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுக்கணும், அந்த திங்கிங்லாம் வராதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஜிமினா சொல்லிகிட்டு இருப்பாராம். சரி நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம், அவன் எங்கே இருக்கானுங்கிறத மாதிரி நோட் பண்ணி அவனுக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுத்து உன் லவ்வை சொல்லி
சும்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு மீமின் 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். டேயும் ஜிமினாவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருப்பார். இங்கே கட்டாக்கி இப்போ அப்படியே ஜங்குக்கோட கம்பெனியில் ஜங்குக் அவரோட கம்பெனியில் சிவ ரூமில் தான் உட்காந்துருந்து கம்பெனி ஒர்க்கெலாம் பார்த்துட்ருக்காரு. இப்போ டேடு வந்து கம்பெனிக்கெலாம் வரதில்லை. அதுக்கு பதிலாக ஜங்குக்கு தான் ஜங்குக்கோட கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக்கோட கம்பெனியை ரன் பண்ணபடியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ரூம்குள்ளே இப்போ ஜங்குக்கோட பர்சனல் செக்யூரிட்டி இருப்பாங்களா, அவங்க என்ட்ராகி உங்களை பார்க்க கிம் கம்பெனிலேருந்து ஒரு பர்சன்ட் வந்துருக்காங்க, அந்த கம்பெனி சிஇஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு நினச்சிப்பாரு டேயோட டேடுன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் வந்திருக்குது டேயா இருக்கும். நான் அங்கிளை இங்கே வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அங்கிளா அப்படிங்கிற மாதிரி அந்த செக்யூரிட்டி திங்க் பண்ணபடியே டே கிட்ட போய் நின்றுட்டு உங்களை வர சொன்னாங்க, சிவ ரூமில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்ட சொல்லவும் நம்ம டே நேராக என்ன செய்வார்னா சிவ ரூமுக்குள்ள அப்படி என்றானா, வாங்க அங்கிள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ட்ரிங்க் பண்ண எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோரை பார்த்து குனிஞ்சபடியே ஏதோ ஃபைலை ரீட் பண்ணிக்கிட்டே பேசுகிறாரு. இந்த மாதிரி ஃபைலை ரீட் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஃபைலை அப்படியே நம்ம டே பிடுங்குவாரா, அந்த மாதிரி பிடுங்குனா நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி நம்ம டேயை பார்க்குறாரா, என்னடா அங்கிளா, எந்த லுக்கில் பார்க்க நான் உனக்கு அங்கிள் மாதிரி தெரிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட நெக்குக்கு பின்னாடி ஹோல் பண்ணபடி க்ளோஸ் அழுக்கவும் டேயை பார்த்து ஷாக்கில் நம்ம ஜங்குக் டேயோட ஐஸை நோட் பண்ணால், நானும் உன்கிட்ட ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணி ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணலான்னு வந்தால் என்ன கடுப்பேற்றுறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே நம்ம ஜங்குக்கோட லிப்பையே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு அப்படியே லிப்பை பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை நோட் பண்ணால் ஜங்குக் பயத்துலேயே டேயை நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணி ஜங்குக்கு அப்படியே அவரோட டேபிள் மேலே தூக்கி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு என்ன எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இங்கே என்ன பண்ணுற டே நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்பாரா. என்ன பண்ணேன்னா அது நேற்று கிளப்பில் வந்து நான் உங்ககிட்ட பேசினதுக்கு சாரி கேட்க வந்தேன், சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவரோட ஃபேன் பேக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு செயின் இருக்கும், அதை அப்படியே எடுத்து நம்ம ஜொங்கு கூட நெக்கில் வேர் பண்ணுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டால் வாயை மூடிட்டு அப்படி இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த செயினை நம்மகிட்டே நெக்கில் வேர் பண்ணி விட்றாரு பேக் சைடாக. அந்த டேபிளில் நம்ம ஜங்குக்கு உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு பின்னாடி போய் நின்று அந்த செயினை வேர் பண்ணி விட்டுட்டு ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே நம்மகிட்ட கிஸ் பண்ணுறது. கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ பேபி, நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், பார்த்து அன்னைக்கே லவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த டேபிளில் ஜம்ப் பண்ணபடி ஜங்குக் பக்கத்தில் உட்காருவாரா. இந்த மாதிரி உட்காரத பார்த்துட்டு நம்ம ஜங்குக் ஷாக் ஆகிட்டே நோட் பண்ணால் டேயோட கேரக்டர் எல்லாம் ஒரு மாதிரி ரூடாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரூடாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக் அப்படியே நம்ம டேயோட ஐஸை நோட் பண்ணால், ஏன்னா என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் லவ் மாதிரி ப்ரொப்போஸ் பண்ண சொல்லி. எனக்கு அந்த அளவுக்குலாம் ப்ரொப்போஸ் பண்ண தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கணுன்னு மட்டும் தெரியும், மேரேஜ் பண்ணிக்கலாமா நம்ம 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட தான் கேட்கணும், அது மட்டும் இல்லை எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லை, அப்போ எப்போ மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மீதி ஜொங்கு கூட தாய் சிலையை கட்ட வச்சபடி நம்மகிட்டே படுக்கிறாரு. என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. சும்மா தாண்டா சொல்கிறா, எப்போண்டா மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கிட்ட கேட்டால் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி தைசில் படுத்துருக்க மூமெண்ட்டை பற்றி அவருக்கு எதுவுமே பேசவே தோணலை. டேயே பார்த்த பயத்தில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். சரி நீ ரொம்ப டென்ஷன் ஆகிட்ட பள்ளிக்கு, எனக்கு கம்பெனியில் ஒர்க் இருக்குது, இன்றைக்கி ஈவினிங் நம்ம 2 பேரும் டேட் போவோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்குக்கோட தைஸ்லேருந்து எழுந்துட்டு ஜங்குக்கோட சீக்ஸில் ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு அப்படியே நேராக வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனால் வெளியே போனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஷையில் பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தா இதையே நம்ம அப்படியே பேக் சைடாக வந்து நோட் பண்ணுறாரு. ஜங்கு கோவப்படுறானா சிரிக்கிறானா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். இந்த மாதிரி ஜங்கு ஷையில் சிரிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பேபிக்கு நம்ம மேலே உண்மையிலே ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது, அப்போ பேபி எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நேராக அவரோட கம்பெனிக்கு போய் ஜிமினா கிட்ட நீ கொடுத்த ஐடியாலாம் சக்ஸஸ்டா, அவன் என்னை லவ் தான் பண்ணுறான், அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ரொம்ப ஷையானா நானே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட தேங்க் மேலே தேங்க் பண்ணிகிட்ருப்பாரு. இப்படி தேங்க் பண்ணால் இன்றைக்கி ஈவினிங் அவனை டேட்டுக்கு கூப்பிட்டு டின்னர் கூப்பிட்டு கொஞ்சம் அவன் கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணு, அப்புறம் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன்டா மேரேஜ் பண்ணிக்கலையா அவனை நீ
அது மேரேஜ் இப்போ வேண்டாம், ஒரு 5 இயர்ஸ் ஆகட்டும். என்ன என்ன 5 இயர்ஸ் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக் ஆனா. ஆமாம், மேரேஜ் போர்டா, லவ் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஜங்குக்க மேரேஜ் பண்ணிக்கலான்னு திங்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. இவன் என்ன இந்த மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஷாக் ஆனா. இப்போ இங்கே கட் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் நம்ம ஜங்குக்கிட்ட அவர் கார் பார்க் பண்ணியிருக்க ப்ளேஸ்லேயே வெயிட் பண்ணுறாரு. வருவேனார்ல, வருவாருங்கிறதுக்காக இப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அதே பிளேஸுக்குள்ள நம்ம டேயோட கார் என்ட்ராக சொல்லியே ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணுறாரா, அந்த மாதிரி நோட் பண்ணோம். டேயோட கார் உள்ள என்ட்ராகதை பார்த்துட்டு வேகமாக போய் அவரோட காருக்குள்ளே உட்காருந்தாரு. இந்த மாதிரி உட்காந்தான். அந்த ஜங்குக்கோட காரை மறைச்சபடி அவரோட காரை விட்டுட்டு அந்த கார்லேருந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்டு நம்ம ஜங்குக்க அவரோட கார்லேருந்து வெளியே இழுக்கிறாரு. டாய், இவ்வளோ நேரம் இங்கே தானே நின்னேன், அது என்னென்ன பார்த்தோன்னே காரில் உட்காருத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லையே, நான் ஹவுஸ்க்கு போக தான் ரெடியாகி இங்கே வந்து நின்னேன், நீ வந்ததே நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. வந்ததே பார்க்கலையா? உனக்கு என்ன, உன்னை விட எனக்கு ஏஜ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, அப்போ நான் ஹயாங்னு கூப்பிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஹயாங்னு சொல்ல வருவாரா. இப்படி சொல்ல வர நம்ம ஜங்குக்கோட மவுத்தை அப்படி க்ளோஸ் பண்ணபடி கார்லேயே லாக் பண்ணுறாரு. என்ன மார்னிங் அந்த மாதிரி பேசியிருக்கேன், கிளப்பில் அந்த மாதிரி கிஸ் பண்ணியிருக்கேன், ஹயாங்னு சொல்வியா நீ? ஆ, ஹயாங் நான் சொல்லுவேன், நீ டாடின்னு சொல்லு, அப்போ வேணா ஓகே, டாடின்னு சொல்வியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கேட்கவும், நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி டேயோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்றாரு. ஓ, மீனிங்லாம் தெரியுதா? அப்போ இனி எப்போவாவது என்னை கூப்பிட்டீங்கன்னா டாடின்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி வா நம்ம டேட்டுக்கு போகலான்னுங்கிற மாதிரி அவரோட காருக்கு இழுத்துட்டு போகிறாரு. இல்லை நான் ஹவுஸுக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஸ்ட்ரகிள் பண்ணல, அதெல்லாம் முடியாது, வாடா ஏன் கூட தான்டா இன்றைக்கி முழுக்க இருக்கிறேங்கிற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே காருக்குள்ளே பிடிச்சி தள்ளுறாரு. கார் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி ஜங்குக் பக்கத்தில் நம்மகிட்டே உட்காந்துட்டு காரை ட்ரைவ் பண்ண போய்ட்டு நேராக ஒரு மாலுக்கு தான் கூப்பிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தேன். கூட வர்றது ஜங்குக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். ஜங்குக்கு நம்ம முன்னாடி நடந்து போகிறாரு, சும்மா கெத்தாக நடந்து போகிறாரு. நம்ம ஜங்குக்கு பின்னாடியே ஷையானபடியே வந்துட்டுருக்காரு. நம்ம தான் அப்பப்போ திரும்பி திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு அந்த கிளப்பில் மற்ற பர்சன்ஸ் கப்பிள்ஸாக போவாங்கள்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஹக் பண்ணபடி, ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி, சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா, டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணணும்னு போல் அவருக்கு திங்கிங் ஆகும். கிட்ட க்ளோஸாக டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண கிட்ட வருவாரா. நம்மகிட்ட டக்குன்னு மொபைல் எடுத்துகிட்டு ஜிமினாட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்கு காண்டானா அந்த மொபைலை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நடக்கிறாரு. உனக்கு என்ன வேணும் ஜங்குக்கு சொல்லு, நான் வாங்கி தரேங்கிற மாதிரி, அது வேணுமா இது வேணுமான்னு 2 ஹேண்ட்ஸையும் அங்கிட்ட இங்கிட்ட ஆட்டி ஆட்டி பேசுகிறாரு. இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி பேசுகிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட ஐஸ் மொத்தமும் டேயோட ஹேண்ட்ஸ் மேலே தான் இருக்குது. இந்த மாதிரி ஜங்குக் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்ட்ஸையும் நோட் பண்ணுறதும் மற்ற பர்சன்ஸ்லாம் இருக்கிற க்ளோசிங் மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஓ, பேபிக்கு இந்த அளவுக்கு திங்கிங் வருதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி அங்கிட்ட இங்கிட்டும் ஹேண்ட்ஸ் ஆட்டி பேசிகிட்டு இருந்ததுனா மட்டும் ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸாக இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா ஜங்குக் செம்ம ஷாக்கில் டேயோட ஐஸ் அப்படியே ஆகி பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா, இந்த மாதிரி தானே போனோம், அப்படியே வா என் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட கிரிப்பை பிடிச்சி படிக்க அந்த மால் முழுக்க நம்ம ஜங்குக்கை கூட்டிகிட்டு போகிறாரு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் ஹிப்பை பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு ஃப்ளோரை பார்த்தபடியே நடக்கிறாரு. இந்த பேபியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையே, எல்லாத்துக்குமே ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருமே இல்லாத ஒரு பிளேஸில் கொண்டு வந்துட்டு ஜங்குக்கை விடுறாரு. விட்டுட்டு தான் டாய் நிமிர்ந்து என்ன பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னோம். நம்ம ஜங்குக் அவரோட ஷைலாம் கண்ட்ரோல் பண்ணபடியே நிமிர்ந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி நிமிர்ந்து பார்த்தேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன், நான் என்ன பண்ணாலும் குனிஞ்சிக்கிட்டே இருக்கேன், ஷை ஆகிட்டே இருக்கேன், இது என்ன பிஹேவு? இப்படிலாம் ஷை ஆகக்கூடாது அப்படின்ட்டு என்னை பார்த்து நிமிர்ந்து நான் இந்த மாதிரி கெத்தாக போனேன், அதே மாதிரி நீ கெத்தாக போகாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. கெத்தாலாம் என்னால் உன் கூட வர முடியாது, எனக்கு நீ இந்த மாதிரி க்ளோஸாக இருக்க சொல்ல ஷையாக தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நார்மலாகவே பேசுகிறாரு. ஓ, ஷை ஆகுதா?
அங்கங்கே ஹேண்ட்ஸ் வச்சா கூசுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கிஜிலாம் காட்டுறாரு. இந்த மாதிரி கிஜிலாம் காட்டினா நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக சிரிக்கிறாரு. டேயெல்லாம் அடிக்கிறாரு. என்ன பண்ணுற என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி சிரிக்கிற ஜங்குக்கோட ஹிப்பை க்ளோஸாக இழுத்து ஹக் பண்ண போயிட்டு நம்ம ஜங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் 2 பேருமே பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணுறதா அதே மாலுக்கு வர நம்ம சுகா அவ்வளோத்தையுமே நோட் பண்ணிடுவாரு. ஜங்குக்கு வந்து டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஹவுஸில் பேரண்ட்ஸ்கிட்ட போய் அவ்வளோத்தையும் சொல்லிடுவார். ஜங்குக்கும் டேக்கும் ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கும் போலுக்கு 2 பேருமே மாலில் ரொம்ப க்ளோஸாக கிஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கோட டேடு கிம்முக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஹவுஸுக்குள்ளே என்றாகிற நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் நீ ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸாக இருப்பாடா அப்படிங்கிற மாதிரி திட்டுனா நான் க்ளோஸாக இருந்ததை உங்களுக்கு யார் டேடு சொன்னதுங்கிற மாதிரி அவர் நோட் பண்ணால் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் தான் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரியே நீ இந்த பையன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சி கொஞ்சம் தீக்கிறாரு. இந்த மாதிரி தீத்தான் இப்போ என்ன நான் அவனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அதனால் கிஸ் பண்ணேன். அவனை கிஸ் பண்ண இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக பேசினேன். என்ன இருக்குது ஒன்றும் இல்லை. ஜங்குக்கோட டேடு தான் டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு என்கிட்ட சொன்னாங்க. இன்னும் 2 டேஸ் கழிச்சு உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா? இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜிமினாக்கிட்ட தான் நான் 5 இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் பண்ணிப்பேன்னு இருப்பார். இப்போ 2 டேஸ் கழிச்சு மேரேஜ்னு ஒன்று டேடி இப்போ மேரேஜ் வேண்டாமே கிஸ் பண்ண சொல்ல மட்டும் என்ன இப்போ பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணேன். வேகமாக வச்சு தானடா கிஸ் பண்ணேன் இழுத்து வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 டேஸ் கழிச்சு நீ ஜங்குக்கு மேரேஜ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேட் ப்ளீஸ் நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன். ஆனால் இப்போதைக்கு வேண்டாம் ஒரு 5 இயர்ஸ் ஆகட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எது அப்போ 5 இயர்ஸ் வரைக்கும் ஜங்குக்கை நீ பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அவன்கிட்ட நீ டச் வைக்கக்கூடாது. நான் ஜங்குக்கு டேட்டை சொல்லி ஜங்குக்கு அவனோட கிராண்ட்மா கண்ட்ரிக்கு அனுப்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? ஏன் டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட டேடை நோட் பண்ணோம். இப்போ என்னடா கிஸ் பண்ணுவாராம் ஹக் பண்ணுவாராம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சுற்றுவாராம். ஆனால் மேரேஜ் மட்டும் பண்ணிக்க மாட்டாராம். அப்போ எதுக்கிட்ட அவன் கூட இருக்கணும் அவனை நான் அதர் கண்ட்ரிக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட டேடுக்கு கால் பண்ண டேட் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஜங்குக்கே மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டுவாரான். அந்த மாதிரி கட்டுனா இப்போ மேரேஜுக்கான ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. இதை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஏதோ 5 இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் பண்ணுவேன்னா 2 டேஸில் மேரேஜ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாரா? வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு சுகா தான் இதுக்கெலாம் காரணம். சுகா தான் பார்த்துட்டு போய் ஹவுஸில் சொல்லி மேரேஜ் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ண வச்சுருக்காரு. பேரண்ட்ஸ் கூட அந்தளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் சுகா தான் ஜங்குக்கு வந்து நம்ம டைமில் லவ் ஃபீலிங் ஆகி அப்புறம் ஏதாவது குட்டி ஃபைட் ஆகி அவங்க பிரேக் ஆகி பிரிஞ்சுட்டாங்கன்னா அதை ஜங்குக்கால தான் தாங்கிக்க முடியாது. அதுக்கு இப்போவே மேரேஜ் பண்ணி வச்சுருங்கங்கிற மாதிரி சுகா தான் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பார். இதை அப்படியே ஜிமினாட்ட சொல்லிவிட்டு இதுக்கெல்லாம் உன் பாய் ஃப்ரெண்டு தான்டா காரணங்கிற மாதிரி திட்டுவாரா? பேபி அவனோட மேரேஜை தாண்டி மற்றதெல்லாம் கரெக்டாக தான் திங்க் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவுக்கு பயங்கரமாக சிரிப்பாக வருது. இந்த மாதிரி விமீன் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தால் மேரேஜுக்கான டேஸ் வருது. நம்ம டேக்குக்கு 2 பேருக்குமே மேரேஜ் எண்ட் ஆகுது. இப்போ நம்ம தான் மேரேஜ் எண்ட் ஆனதோடைய ஜங்குக்கு நியூவாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கூட்டு வந்திருப்பாரு. டேயோட ஹவுஸில் இருக்க மாட்டார். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம அப்படியே என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ண போயிடியும் அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ நம்ம தான் அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகிற நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை வந்து அப்படியே பிராடா ஸ்டைலில் தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா நம்ம ஜங்குக்கு தான் ஏன் இவ்வளோ வேகமாக எல்லாத்தையும் ப்ளே பண்ண திங்க் பண்ணுற? கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் ஏதாவது டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பேசலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? ஏன்டா என்னை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா? உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதா? அதெல்லாம் நிறைய பேசி வச்சு நீ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே ஹோவர் ஆகுறாரு. இந்த மாதிரி ஹோவர் ஆனால் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்ஷாலாம் ப்ளே பண்ணிடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? இந்த மாதிரி சொன்னால் என்னை ஃபீல் மட்டும் பண்ணி தேவையில்லாதெல்லாம் திங்க் பண்ணாதேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே லிப் லாக் பண்ணுறாரு. இப்படி லிப் லாக் பண்ணால் அவங்க 2 பேருமே அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி அந்த நைட்டை எண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே டேக்குக்கு 2 பேருமே பெட்டில் ஸ்லீப் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எழுந்துக்கல.
ஆனால் நம்ம ஜங்குக்கோட மொபைலுக்கு ஜங்குக்கோட மாம் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால் பண்ணால் ஜங்குக் அப்படியே ஹக் பண்ணபடி படுத்திருந்த நம்ம ஜங்குக் அப்படியே பெட்லேருந்து எழுந்து ஐஸை ரப் பண்ணபடியே மொபைலில் நோட் பண்ணேன். அதில் ஜங்குக்கோட மாம் தான் கால் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு அந்த காலை பிக் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எழுந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நான் எழுந்தேன். உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபுட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுடு. நம்ம ஹவுஸில் உனக்கு மெய்ட்லாம் இருப்பாங்க, உன் ஹவுஸில் மெய்ட்லாம் கிடையாதுல்ல, அதனால நீ ஃபுட்டெல்லாம் நீயே ப்ரிப்பேர் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்குமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். டேக்காகவும் ஜங்குக்காகவும் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் இப்போ தான் நம்மகிட்ட ஐஸ் ஓப்பன் பண்ணி பெட்டில் பக்கத்தில் ஜங்குக் இல்லாத நோட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமில் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அப்படியே நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனால் ஜங்குக் அங்கேயும் இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ்லாம் கம்பெனிக்கு போடுவோம்ல அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணப்படியே நேராக வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தால் நம்ம ஜங்குக் வந்து ஃபுட் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையுமே டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஜங்குக் நீ மார்னிங் எழுந்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் டயாங், என்னோடய மாம் எனக்கு கால் பண்ணாங்க, உங்களுக்கு ஃபுட்டை நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுமா, மெய்டு யாரும் இல்லைல்ல, அதான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நான் தான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இப்போ வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போவாரா. ஒரு வேளை லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட திங்க் பண்ணிவிட்டு நார்மலாக ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்குமே கம்பெனிக்கு கிளம்பி வராரு. அதாவது அவரோட கம்பெனிக்கு போகிறதுக்கு கிளம்பி ரெடியாகி கீழே வராரு. இந்த மாதிரி கீழே வர்றதை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு, எங்கே போகிற ஜங்குக், ஏன் கூட ஏன் கம்பெனிக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். என்னட்ட இப்படி சொல்கிற, உன் கம்பெனிக்கு நான் வந்தோம்னா அப்போ ஏன் கம்பெனியை யார் பாப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அப்படி காஃபி குடிச்சிட்டு இருந்தவர் காஃபியை ஃப்ளோரில் துப்புறாரு. ஏன்னா உன் கம்பெனிக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டேன். என்னாச்சுட்டயாங், காஃபி நல்லா இல்லையா என்ன? காப்பியை விட்றா, இப்போ என்கிட்ட என்னடா சொன்னேன், உன் கம்பெனிக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து பேசுவார். அந்த மாதிரி பேசுனா, ஆமாண்டயாங், கம்பெனிக்கு தான் போகிறேன், ஏன் கம்பெனி ஒர்க்கெல்லாம் நான் தானே பார்த்துக்கணும், நீ உன் கம்பெனியில் எப்படி சீவவோ அதேமாரி நான் ஏன் கம்பெனியில் சீவல்ல, நானும் கம்பெனி ஒர்க்குக்கு போகணும்ல, நீ கம்பெனிக்கு கிளம்பியிருக்கல, அதனால தான் நானும் கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டை எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி டேக்குமே சர்வ் பண்ணுறாரு. அவருக்கும் எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு அப்படியே 2 பேருமே சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டா இங்கே கட்டாக்கி இப்போ கம்பெனியில் தான் ஜங்குக்கோட கம்பெனியில் நார்மலாக கம்பெனி ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் டேக்கு தான் ஒர்க் பண்ணவே பிடிக்கல. ஜங்குக் வந்து ஒர்க்குக்கு போகிறது பிடிக்கல. இந்த மூமெண்ட்டையே திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஜிமினா தான் ஏன்டா டிப்ரெஷனில் டென்ஷனில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு டென்ஷனாக இருக்குது, ஜங்குக் கம்பெனி ஒர்க்குக்கு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கம்பெனிக்கு தானே போயிருக்கான், ஏன் டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினை வந்து எல்லாமே பேசி நம்ம டேட்டை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. நீ ஒர்க் பண்ணுற மாதிரி அவனும் ஒர்க் பண்ணுறான், இதை பெருசாக எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி பேசிகிட்டே இருந்தால் இங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் நம்மகிட்ட சீக்கிரமாகவே அவரோட கம்பெனிலேருந்து ஜங்குக்கோட கம்பெனிக்கு தான் வராரு. இந்த மாதிரி கம்பெனிக்கு போனால் நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன் போலுக்கு, எம்ப்ளாயிஸ்கிட்ட கூட செம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதே டே அப்படி கிடையாது. டேயோட கம்பெனியில் 1% கூட டே முன்னே நின்று கூட பேச மாட்டாங்க. பேசுனாங்க அவரை அப்படியே ஃபயர் பண்ணி வேலையை விட்டு தூக்கிடுவார். அந்த மாதிரி அத்தனை பர்சன்ஸ்க்கும் ஒரு ரூடான பாஸ் அந்த கேரக்டரில் இருக்கிற நம்ம டே இங்கே வந்து பார்க்க சொல்ல ஜங்குக்கை சுற்றி ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட நின்று ஜங்குக்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபுல்லாக கேர்ள்ஸு. மேரேஜ் ஆகிருக்குல்ல, லைஃப் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம ஜங்குக்கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவளை வேறு பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அவங்களுக்கு நடுவில் உட்காந்துருந்து, என்னோடய ஹஸ்பண்ட் செம்ம ரொமான்டிக் பாய், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், செமையாக இருந்துச்சு நேற்று நைட், நல்லா ஜாலியாக பேசணும், டயத்தை ஸ்பெண்ட் பண்ணோம், ஃபுட்டை சாப்பிட்டோனுங்கிற மாதிரி இப்படிலாம் வர நம்ம ஜங்குக்கு பேசிக்கிட்டே இருப்பாரா. இது மொத்தத்தையும் நோட் பண்ணேன். இவ்வளோ கேர்ள்ஸுக்கு மத்தியில் நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்கிறத பார்த்து நம்ம டேக்கு பொசசிவ் ஜெலஸ் 2மே ஆகுது. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. இந்த மாதிரி கத்துனா இப்படி கேர்ள்ஸுக்கு மத்தியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த ஜங்குக் ஷாக் ஆகி டக்குன்னு எழுந்துட்டு டே வந்து நிற்கிறத பார்த்துட்டு, ஹஸ்பண்ட் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்மைல் பண்ண பேசோடையே டேக்கிட்ட வந்தால் நம்மகிட்ட முறைக்கிற முறையிலேயே ஸ்மைல்லாம் காணாமல் போச்சு. அப்படியே கொஞ்சம் டல்லாகவே டே பக்கத்தில் வந்து நின்றுட்டு, என்னாச்சு ஹஸ்பண்ட்,
நான் தான் கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸ்க்கு வந்துடுவேனே, ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாமா நான்? இப்படி தான் எம்ப்ளாய்ஸ் எல்லார் கூடயும் சேர்ந்து உட்காந்துருந்து கதை பேசிக்கிட்டு இருப்பியா நீ? இதுதான் நீ கம்பெனி ஒர்க் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, சேச்சே இது பிரேக் டைம். நாங்கள் பிரேக் டைமத்தில் இப்படி தான் எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. ஃப்ரெண்ட்லியாக பேசுவியா, ஹவுஸுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து வேகமாக இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போனோம். இப்போ ரூமில்டா நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தீத்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க உன்னோட எம்ப்ளாய்ஸ். இந்த மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்துருந்து இப்படி ஃபுட்டை சாப்பிட்றது, காஃபி குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கேன். என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இன்றைக்கி நான் உன்னை திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கேன், அதே போய் அங்கே சொல்லிக்கிட்டு இருப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கத்தி திட்டி தீக்குறாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்து நம்ம ஜங்குக்கு பயந்து போய் ஏன்ட்ட இந்த அளவுக்கு கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஜங்குக் நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. முக்கியமாக நீ ஒர்க்குக்குன்னு போகிற பேர் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. ஏன்டா அங்கே இப்படி பேசுகிற? என்னோட கம்பெனி ஆச்சு, ஏன் கம்பெனிக்கு நான் ஒர்க்குக்கு போகாட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. முதல்ல அங்கேருந்து போறியா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்மகிட்ட ஜங்குக்கு இக்னோர் பண்ணுறாரு. இது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகி டே கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வைக்கலான்ங்கிற மாதிரி வந்தேன். டே டக்குன்னு அங்கேருந்து மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆனா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோக்குள்ளே கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சரி ஜஸ்ட்டு கோவம்னா அப்புறட்டே நார்மல் ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ பண்ணிவிட்டு ஹவுஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. ஹவுஸ் ஒர்க்கை கம்பெனி பாஸ் செம்மையாக பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹவுஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக்கி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் டே தான் ஹவுஸ்க்கு வரல. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட நம்பருக்கு கால் பண்ணால் டே வந்து கிளப்பில் இருக்கார். இந்த மாதிரி டே கிளப்பில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எப்போ வருவ டே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. எப்படியும் ஒரு 1 ஹவர் ஆகும், நீ ஃபுட்டுக்கிட்டலாம் சாப்பிட்டுட்டு படுத்துரு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே ஃபுட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லோன்லியாகவே நேராக வந்து அவரோட பெட்டில் படுத்துக்கிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் இப்போ நம்ம ஜங்குக்கு கம்பெனி ஒர்க்குக்கு கிளம்பி நேராக கீழே வராரு. இந்த மாதிரி கீழே வர நம்ம ஜங்குக்கு நம்மகிட்ட பேக்கப் பண்ணபடி நம்ம ஜங்குக்கூட நெக் முழுக்க கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணிகிட்ருக்க மார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுவாரா. என்ன பண்ணுற பேபி, நைட்டு நீ ரொம்ப டயர்டில் ஸ்லீப் பண்ணிட்ட, உன்னை எழுப்பலாம் நினச்சா நீ எழுந்துக்க மாட்டேன்ட்டியே அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே திருப்பி நிற்க வச்சு ஜங்குக்கூட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. என்ன பண்ணுற டே மார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே மூவ் ஆன் பண்ணால் அப்போ கிஸ்ஸு கூட கிடைக்காது. அப்போ இன்றைக்கி கம்பெனிக்கு லீவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கம்பெனிக்கு லீவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆனால் ஆமாண்டா கம்பெனிக்கு லீவுடா, இன்றைக்கி முழுக்க ஏன் கூட தான்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு தூக்க போவாரா. இல்லை கிஸ் தானே கிஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை வந்து நம்மகிட்டயே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஒரு 1/2 ஹவராவது இந்த கேஸ் ரொம்ப லாங்காகவே போயிருக்கும். அந்தளவுக்கு நம்மகிட்ட ஜங்குக்கு கேஸ் பண்ணி லிப் லாக் பண்ணி கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நைட்டு கொஞ்சம் டென்ஷனில் கட்டியிருந்தாலும் இப்போ ரொம்ப க்யூட்டாக நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காருல்ல, அதனால நம்ம ஜங்குக்கும் ஹாப்பியாகவே ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்குக் அவரோட காரை எடுக்க போவாரா. இந்த மாதிரி எடுக்க போனால் அங்கே போய் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட கார் கீயை நம்மகிட்டே வாங்குறாரு. என்னாச்சு டேயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. பேபி நீ இவ்வளோ சிங்கிள் மேன், இப்போ என்னோடய ஒய்ஃப் ஆகிட்ட, என் பேபி ஆகிட்ட, என் பேபியை நான் தானே கொண்டு போய் ட்ராப் பண்ணணும் பிக் பண்ணணும், அப்போ நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், ஏன் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கரெக்டாக அவரோட காரில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு நம்ம டேயுமே நேராக அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு போகிறாரு. ஜங்குக்கு ஹாப்பி தான், அவருக்கு கோவமும் இல்லை சேடாகவும் ஆகல. டே கூட போகிறாருல அந்த ஹாப்பியில் டேயை நோட் பண்ணபடியே டேயோட ஹேண்ட்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணால் நம்ம டேயுமே ஜங்குக்கு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுற அந்த ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு ஒரே ஹேண்ட்ஸால் காரை ட்ரை பண்ணபடி கரெக்டாக ஜங்குக்கூட கம்பெனிக்கிட்ட கொண்டு வந்து விடுவாரா. இந்த மாதிரி விட்டோம். ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து வெளியே போகலான்ங்கிற மாதிரி போனோம். ஜங்குக்கு புஷ் பண்ணி அந்த காருக்குள்ளே இன்னும் இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டோம். இங்கே பாரு ஜங்குக்,
நான் உன்கிட்ட ரூடாக பேசணும்னு நினைக்கல. நீ மற்ற பர்சன்ஸ்கிட்ட பேசுகிறது எனக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. நான் ஓப்பனாகவே உன்கிட்ட சொல்கிறேன். என் முன்னாடி எந்த பர்சன்ஸ்கிட்டையும் க்ளோஸாக பேசாத. அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அப்புறம் எம்ப்ளாயீஸ் மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி வார்ன் பண்ணி, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஏதோ நிறைய சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் ஹாப்பியாக வந்தவருக்கு இவ்வளோ ரூல் போடுறாரு பார்த்தீங்களா? அதில் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகுது. அப்புறம் இந்தாருக்கு பேர் இந்த மவுத் அப்படி ஈனி அப்படி பன்னி ஸ்மெல்லை வெளியே காட்டவே கூடாது, இந்த ஸ்மெல் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட லிப்பை அப்படியே ரப் பண்ணபடி, இதை நான் மட்டும்தான் பார்க்கணும், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட லிப்பில் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே கார்லேருந்து இறக்கிட்டு, ஈவினிங் நான் பிக் பண்ணுவேன், எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்ன் வர பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி போனால் சரி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி தான் கொஞ்சம் ரூடாகவும் லவ்வை காட்டுவாங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தன்னோட சேஃப்டி மற்ற பர்சன்ஸ்கிட்ட இன்னசென்ட்டாக இருக்காதுன்ட்டு சொல்கிறாரு. அந்த பாயிண்ட்லேயே நம்ம ஜங்குக் திங்க் பண்ணப்படி பேசுகிறது கோபம் வராத அளவுக்கு அவரே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தன்னோட சேஃப்டி, தன்னோட பேரண்ட்ஸ் தாங்கிட்ட அப்படி சொன்னால் நம்ம கேட்குறது கரெக்ட் தானே. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் அப்போ அவர் சொல்கிறதையும் கேட்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியே அவரோட கம்பெனிக்குள்ளே போகிறாரு. மெண்டிலாம் சிரிக்கிறது கிடையாது, பேசுகிறது கிடையாது, ஏன் எம்ப்ளாயிஸ் கூட கொஞ்ச நேரம் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அவரோட ஒரு ரூமில் தான் உட்காந்துருக்காரு, ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. இந்த மாதிரி ஜங்குக்கோட பிஹேவியரில் ரொம்ப சேஞ்ச் ஆனது அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. ரொம்ப கல்லன்னு ஜாலியாக பேசுகிற ஒரு அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம டேக்காக நம்ம ஜங்குக் சேஞ்ச் ஆகுறாரு. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் நம்ம அவரோட கம்பெனியில் அவரோட ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் அங்கே டைம் ஸ்கிப் ஆகி 2 பேருக்குள்ளேயும் செம ரொமான்டிக் லவ் எல்லாமே இருக்குது. சொல்கிறது எல்லாத்தையும் ஜங்குக் கேட்குறதுனால நம்ம இப்போ ரொம்ப அதிகமாக நம்ம ஜங்குக்கு திட்டுறது கிடையாது. 2 பேருமே ரொம்ப லைஃப்பாக ரொம்ப ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மேரேஜுக்கு 3 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அவரோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல அவருக்கு லைட்டாக வேக்குது போலுக்கு. அந்த ஸ்வெட்டிங் ஆகிற மூமெண்ட்டுக்கு ஷேர் பட்டனில் ஒரு 3 பட்டனை ரிமூவ் பண்ணபடி ஷேர்ட் அப்படியே ஷேக் பண்ணபடியே அந்த கேபின் முழுக்க நடக்கிறாரு. இப்படி நடந்துக்கிட்டே ஃபைல்ஸை ரீட் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் ஒரு எம்ப்ளாயி நிற்கிறாரு, அதாவது நம்ம ஜங்குக்கோட செக்யூரிட்டி நிற்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு நார்மலாக ஸ்வெட்டிங் ஆக சொல்ல என்ன பண்ணால் இப்படி தானே பண்ண முடியும், அந்த லுக்கிலேயே நின்றுக்கிட்டு ஷேர்ட் அப்படியே உதறிக்கிட்டே நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ஃபைலை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே இருந்தேன். அந்த கேபினுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்துருப்பாரு. நம்ம ஜங்குக்கு இன்னைக்கு பேட்டேங்கிறதுனால கிஃப்ட் கொடுக்க தான் வந்துருப்பாரு. இந்த மாதிரி அந்த கேபின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்றானா ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பக்கத்துலேயே செக்யூரிட்டி நிற்கிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை கோவமாக டேபிளில் வைக்கிறாரு. இந்த மாதிரி வைக்கிறத பார்த்து நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி, டயாங் எப்போ வந்தீங்க, இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சனல் செக்யூரிட்டி பக்கத்தில் நிற்கிறான்ல அவனை நோட் பண்ணிவிட்டு ரூமுக்கு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னான். அந்த பர்சன் அப்படியே அங்கேருந்து போனால், ஏன்ட்ட இந்த மாதிரி ரூடாகவே நடந்துக்கிற, நீ போன்னு சொன்னால் அவன் நார்மலாக போக போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணபடி ஜங்கு கிட்ட வருவார். அந்த மாதிரி கிட்ட வந்தேன். ஜங்குக்கோட செஸ் மட்டும் வெளியே தெரியுது. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஷார்ட்டை காலர் இருக்குல்ல அதை கொஞ்சம் கிரிப்பை பிடிச்சபடி க்ளோஸ் அழுத்து, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. என்ன பண்ணுறேன்னா ஃபைல்ஸை செக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைலை காட்டுறாரு. அதை கேட்கல, இது என்னன்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பட்டனையே ஓப்பன் பண்ணி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். அது ஷூட்டிங்காக இருக்குட்டே, அதனால தான் ஷேர் பட்டனை ரிமூவ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன் பக்கத்தில் உன்னோட செக்யூரிட்டி நிற்கிறான், நீ இந்த மாதிரி ஷேர் பட்டன் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்க, உன்ட்ட நான் அன்னைக்கு என்னடா சொன்னேன், இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணாத நம்மள டயா, எனக்கு சொட்டாகுதுன்னா அப்படி பண்ணேன், சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷேர் பட்டனை போடலான்ங்கிற மாதிரி போனால், இல்லை
உன்ட்ட நார்மலா சொன்னலாம். என் ஹஸ்பண்டோட திங்கிங் வேற டே. ஹஸ்பண்டோட திங்கிங் வர மாரி நான் ஒண்ணு பண்றேன். அப்புறம் எப்படி ஷேர் பட்டன்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி. சிஓ சீட்ல அப்படியே நம்மட்ட உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸாக இழுத்து அவரோட தைஸில் உட்கார வச்சபடி நம்ம ஜங்குக்கோட ஷேர் பட்டனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணபடி ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் அப்படி ரப் பண்ணி பைட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ளே பண்ணுறாரு. கொஞ்சம் அந்த மூமெண்ட்டாக கொஞ்சம் ரொமான்டிக், கொஞ்சம் பனிஷ்மெண்ட் 2 சேர்ந்தாப்புல நம்மட்ட பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பற்றி டயாங் டயாங் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தா, இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி யார்கிட்டயாவது நின்னேன்னு வச்சுக்கோ, ஜஸ்ட்டு வார்னிங் தான் இப்படி இருக்குது, பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, சரி நான் அங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கிஃப்ட்டை அங்கேயே வச்சுட்டு வேகமாக வெளியே போயிடுவார். ஒரு பொசசிவ்ல இந்த மாதிரி ஜங்குக்கு திட்டிட்டு போனால் அந்த கிஃப்ட் பாக்ஸை நம்ம ஜங்குக்கு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு பேட் இல்லை, அதுக்கு தான் ஆசையாக ஜங்குக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட்டை தான் வாங்கிட்டு வந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு மேலே வச்சுருக்க இந்த லவ்வை ஃபீல் பண்ணுறாரு. கோவம் தான் படுறான், நான் அதை விட அதிகமாக லவ் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த கிஃப்ட்டை அப்படியே அவரோட ஹேண்ட்ஸில் எடுத்து வச்சு பார்த்துட்ருப்பாரு. இங்கே கட்டாகி இப்போ அப்படியே க்ளப்பில் தான் காட்டுறாங்க. க்ளப்பில் காட்டினா தான் செம்ம டென்ஷனில் இருக்கார். என்னங்கிற மாதிரி ஜிமினா கேட்டால், எனக்கு ஜங்குக்கு ஒர்க்குக்கு போகிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவன் அவனோட பிஹேவியரை அவன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியல, முக்கியமாக ஏன் ஜங்குக்கு ஒர்க்குக்கு போகிறது பிடிக்கலடா, என்னோடய ஒய்ஃப் போகிறது பிடிக்கல, அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சா நீ ஏன் இப்படி சொல்கிறன்னு என்கிட்டயே கேட்பான், அதான் டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினா தான் நான் வேணால் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை வேணால் செய்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன நினைக்கிற மாதிரி கேட்டேன், நீயும் ஜங்குக்கும் வேணால் ஒரு 1 வீக் ஏதாவது ட்ரிப்புக்கு போங்களேன், கம்பெனி அப்போ யாரடா பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். லூசுட்டே சொல்கிறத ஒழுங்காக கேள்றா, ஒரு 1 வீக் ஜங்குக்கு கூட்டிகிட்டு ட்ரிப்புக்கு வெளியே போ, அப்புறம் ஜங்கு கூட ரொம்ப க்ளோஸாக இரு, அப்படி க்ளோஸாக இருக்கிறதில்ல ஜங்குக்கு சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக்கிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். மேரேஜே அவசரமாக பண்ணிட்டாங்கன்னு நினச்சி நான் கடுப்பில் இருக்கேன், நீ பேபியை வச்சு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா, லூசுட்டு நான் சொல்கிறத நீ ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, இப்போ ஜங்குக்கு சிங்கிள் பர்சன்ட், ஜங்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்புறம் பேபி பர்த் ஆகும், அப்புறம் ஜங்குக் பேபி பார்த்துக்க வேண்டியது இருக்கும், அப்புறம் எப்படி அவன் கம்பெனிக்கு போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அட ஐடியா சூப்பராக இருக்கே, அப்போ நான் ஜங்கு கூட க்ளோஸாக இருக்கிறதில்ல, அவன் ப்ரெக்னென்ட் ஆகிட்டானா கம்பெனிக்கு போக மாட்டானா, சான்ஸே இல்லை, பேபி போர்த் ஆகணுங்கிற மாதிரி ரெஸ்ட் எடுப்பான், பேபி போர்த் ஆனதுக்கப்புறம் பேபி வரணும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் பேபி கூட இருக்கணுங்கிற மாதிரி கம்பெனி பக்கமே போகாமல் பேபியை மட்டுமே பார்த்துப்பான், அப்புறம் பேபி வளர்ந்துடும், அப்புறம் கம்பெனிக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இப்படி சொல்கிறது கேட்டு, இப்போ போடுறேன் பாடுற ட்ரிப்பு பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு நம்ம ஜங்குக்கை ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடி ஆக்குறாரு. இந்த மாதிரி ரெடியானா இப்போ ஹவுஸில் தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே பேக்கப் பண்ணப்பட்டு ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே பைட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க என்னோடய ரொமான்டிக் ஹஸ்பண்ட், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டேன், உங்ககிட்ட கொஞ்சம் ப்ளே பண்ணலான்னு தான் வந்தேன், அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி 2 டிக்கெட்ஸை காட்டுறாரு. அதர் பிளேஸ்க்கு ட்ரிப்பு போகிற டிக்கெட் பொழுது அதை காட்டினோன்னே என்னங்கிற மாதிரி கேட்டேன், நம்ம 2 பேரும் அதர் பிளேஸ்க்கு போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. நிஜமாவாட்டே என்னை அதர் பிளேஸ்க்கு கூப்பிட்டு போறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு செம ஹாப்பி. இப்படி ஹாப்பியானா நம்ம டேயுமே ஹாப்பி, ஜங்குக்கு ஹாப்பி ஆகிட்டார்ல, அப்போ நம்மளும் ஹாப்பிங்கிற மாதிரி ஹாப்பியாகி லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ண ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டேக்குக்கு 2 பேரோட லக்கேஜையுமே நம்ம ஜங்குக்கு பேக் பண்ணுறாரு. இங்கே கட்டாக்கி ட்ரிப்பு சொன்ன பிளேஸில் தான் இப்போ நம்ம டேக்குக்கு இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே வேகமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாராம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம ஜங்குக்கோட ஷேர் பட்டன் தான் 1 பை 1 நம்மகிட்ட ரிமூவ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது, வா நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு வெளியே போகணும்ல, நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸை சுற்றி பார்க்கறதுக்கு நம்மகிட்ட கூப்பிட்டேன். சுற்றி பார்க்க கேடா இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம
ஜங்குக்கோட ஷர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி ஃப்ளோரில் போடுறாரு. என்ன பண்ணுற டேய், இந்த ஷர்ட்டை பிடிக்கலையா, வேறு ஷர்ட்டு போடட்டுமா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஷர்ட் எடுக்க போனால் நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, பேபி சுற்றி பார்க்குறதெல்லாம் வேணால் ஈவினிங் வச்சுக்கலாம், இப்போ வேறு ஒன்று ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கொஞ்சம் டேட்டியாக பேசினா, நம்ம ஜங்குக்கிட்ட என்னாச்சுட்டே இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி, ஜங்குக் எனக்கு ஒரு குட்டி ஆசை அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா, ட்ரீம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா, என்னங்கிற மாரி கேட்டால், எனக்கும் உனக்கும் ஒரு பேபி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாரி சொன்னால் ஜங்குக்கு செம்ம ஹாப்பி தான். ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து மேரேஜ் ஆகி 3 மந்த் ஆகிட்டுல, நம்ம ஜங்குக்கு வந்து டேட்டை அடிக்கடி கேட்டுருந்துருப்பாரு, நமக்கு ஒரு பேபி இருந்தால் எப்படி இருக்கும், பேபி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம டே தான் பேபி இப்போதைக்கு வேண்டாம், நம்ம 2 பேரும் ஃப்ரீயாக இருக்க முடியாது, க்ளோஸாக இருக்க முடியாது, பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ டேயை வந்து நமக்கு ஒரு பேபி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி, ட்ரையாங் நிஜமாலுமே சொல்கிறீங்க, நமக்கு பேபியா அப்படிங்கிற மாதிரி அவரும் ரொம்ப எக்ஸைட் ஆகுவாரா. ஆமாம், உன்னே மாதிரி செம்ம க்யூட்டாக ஒரு பன்னி பாயை எனக்கு பேபியை கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசினா நம்ம ஜங்குக்கு செம்மையாக ஷை ஆகி டேயை ஹக் பண்ணபடி, நிஜமாலுமா சொல்கிறட்டே, நான் பேபி போர்ட் பண்ணதுக்கு நீ இப்போ அலோவ் பண்ணுறியா, உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையா, நீ தானே ஒரு 2 இயர்ஸ் போகட்டும்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஹக் பண்ண பொசிஷன்லேயே கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். அப்போ வேண்டான்னு தோணுச்சு, இப்போ வேணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி, அது எம்ப்ளாய்ஸில் நிறைய பர்சன்ஸுக்கு சில்ட்ரன்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கும் சில்ட்ரன் மேலே ஃபீலிங் வந்துடுச்சு. அப்புறம் இந்த ஜங்குக்கிட்டேயும் க்ளோஸாக ப்ளே பண்ணுற அளவுக்கு ஃபீலிங் வந்துடுச்சு. அதான் 1 வீக் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நிஜமாலுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தோம். இப்படி பேசிக்கிட்டே நம்மகிட்ட ஜங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து ஜங்குக்கோட லிப்பில் பயங்கரமாக கேஸ் பண்ணபடியே நம்ம ஜங்குக் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கை பெட்டை விட்டு நம்மகிட்ட எழுந்துக்க விடலை, சும்மா கூட ரெஸ்ட் ரூமுக்கு போக விட மாட்டேங்கிறாரு. எழுந்துக்கிற டைம்லாம் ரவுண்டு தான், ஒவ்வொரு ரவுண்டாக இப்படி ப்ளே ஆகிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக் ஃபுல்லாக டயர்டில் அப்படியே பெட்டில் படுத்துருவார். இப்படி பெட்டில் படுத்து ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தால் ஈவினிங்கே ஆயிடுச்சு. மார்னிங் பண்ண ரொமான்ஸ் ஈவினிங் வரைக்குமே கண்டினியூவாக ஆகி நம்ம ஜங்குக் ஃபுல்லாக டயர்டு. இந்த அளவுக்கு டயர்டாக்குனா என்ன பண்ணேன், அவர் ஃபுல் டயர்டில் அப்படியே பெட்டில் பில்லோவை ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக் செம டயர்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை வந்து பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு ஜங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி, பேபி டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு, சுற்றி பார்க்க போகணும், நீயே வாரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. எல்லா ரொம்ப டயர்டாக இருக்குது, பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினேன். நம்மகிட்டே வந்து ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, நீ ரெஸ்ட் எடு, நான் உனக்காக ஃபுட்டு வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கும் டேக்கும் ஃபுட்டு வாங்கிறதுக்கு நம்மகிட்ட அப்படியே வெளியே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஃபுட்டு அதேமாரி நம்மகிட்டே வாங்கிட்டு ஜங்குக்கிட்ட வந்து உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தோம். ஜங்குக் அப்படியே பெட்டில் டயர்டாகவே இருந்து உட்காருதாரு. அவரால் ஒழுங்காக கூட உட்கார முடியல, அந்த அளவுக்கு பாடி மொத்தமும் செம்ம பெயினில் இருக்குது. இந்த மாதிரி பெயினில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்மகிட்டே வந்து நம்ம ஜங்குக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றாரு. ஜங்குக்குமே டேக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். அப்படியே ஒரு 1 வீக்கும் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. டேய் நம்ம சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே வச்சு நம்ம ஜங்குக் கூட நல்லாவே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. டயர்டில் நம்ம ஜங்குக்குமே ஸ்லீப் பண்ணிட்டு இருப்பாரு. சுற்றி பார்க்க போகாட்டாலும் டே கூட அந்த 7 டேஸுமே செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பார்ல. அந்த மூமெண்ட், பிறகு டே கேர் பண்ணுற மூமெண்ட், ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடுற மூமெண்ட், அப்படி ரூமுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி ரொமான்ஸ் அந்த ஹாப்பியான மூமெண்ட்டில் ஜங்குக்கு செம்ம ஹாப்பி தான், டேயும் ஹாப்பி தான். 2 பேருமே ட்ரிப்பை முடிச்சுட்டு நேராக அவங்களோட கண்ட்ரிக்கு வராங்க. இந்த மாதிரி வந்தோம். இப்போ நம்ம ஜிமினாடா என்னடா ட்ரிப் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், செம்மையாக இருந்துச்சுடா, 1 வீக்கே பத்தாது தெரியுமா, 1 மந்த் ஆனாலும் அதே பிளேஸில் இருக்கணும் போல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியே இப்போ ஆப்போசிட்டில் ஜங்குக்கு காட்டினா கம்பெனிக்கு இன்றைக்கி போகலை, பெட்டில் டயர்டில் படுத்துருக்காரு. சரி நீ இங்கே வந்துட்ட, ஜங்குக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். பேபியை 1 வீக்காக பயங்கரமாக கதற விட்டோம்ல, டயர்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக் ஆனா,
ஷாக்கா குறைற சுகா கண்டிப்பாக உன்கிட்ட இதை விட பயங்கரமாக ரூடாக தான் ப்ளே பண்ணுவான். அப்போ நீ 2 டேஸ் ரெஸ்ட் எடுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாரு. டே அங்கே என்ன மாதிரிடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை வந்து நம்ம ஜிமினா அடிச்சிட்டு இருப்பாராம். இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தா இங்கே கட்டாக்கி இப்போ அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. கம்பெனி ஒர்க்லாம் முடிச்சுட்டு நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. நம்ம ஜங்குக்கு ஸ்நாக்ஸு ஃபுட்டுலாம் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டுலாம் வாங்கிட்டு வர்றாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு தாங்கமான் பொழுக்கு அவர் நம்ம டேயை அனுப்பி வச்சுட்டு எழுந்து ஹவுஸை க்ளீன் பண்ணியிருக்காரு, கிச்சனை க்ளீன் பண்ணியிருக்காரு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி காய போட்டிருக்காரு. போதா குறைக்கு நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹாலில் சோஃபாவில் உட்காந்தபடி ஜங்குக்கோட கம்பெனி ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்துட்டு டேய் 1 வீக்காக உன்னை அந்த கதர்னு ஒரு 10 செகண்ட் ஒரு 2 ஹவர்ஸ் அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்படிடா டக்குன்னு இப்படி எழுந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணான். நம்ம ஜங்குக்கு அப்படியே மில்க் ஷேக்கை ஸ்கிப் பண்ணபடி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவர் உள்ளே என்ட்ராகிற அந்த ஃபீட் சவுண்டை கேட்டுட்டு டக்குன்னு அந்த லேப்டாப் எல்லாத்தையுமே வச்சுட்டு வேகமாக டேயை வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு டயாங் நான் இன்றைக்கி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஹக் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயுமே நம்ம ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நானும் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு செமையாக ஷை ஆகுது. ஷையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணபடி வா நான் உனக்கு மில்க் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு மில்க்கு கொடுத்துட்டு அவரும் மில்க் சாப்பிட்றாரு, மில்க்கு சாப்பிட்றாங்க. நம்ம ஜங்குக் கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் நீ ரொம்ப டயர்டாக தானே இருந்த, எப்படி இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ண, உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்னட்ட அங்கே இந்த மாதிரிலாம் பேசுகிற, நான் தான் எல்லா ஒர்க்கையும் பண்ணேன், இது என்னோடய ஹவுஸில் ஏன் ஹவுஸ் ஒர்க்கை அதர் பர்சன்ஸ் எப்படி பண்ண வருவாங்க, அதை நான் எப்படி அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரெண்டில் கரெக்டாக பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு அப்போ நாளைக்கு பேபின்னு வந்துருச்சுன்னா ஏன் பேபி இல்லை, ஏன் பேபி நான் தானே பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹவுஸில் நம்ம ஜங்குக்கு இருந்துருவான், கம்பெனிக்கெலாம் போக மாட்டாங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த மில்கை குடிப்பார். இப்போ அப்படியே டேஸஸ் மூவ் ஆகி 1 மந்த்து கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. 1 மந்த் கழிச்சு அவரோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் அங்கே நம்ம கால் வருது. இந்த கால் வரதை பார்த்து என்னாச்சு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்து போய் சிவா ரூம்லேருந்து நேராக ரன் பண்ணப்படி கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வராரு. இதை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஏன்டா இவ்வளோ வேகமாக ஓடுற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாட்ட அப்படி சொல்லிட்டு வீமின் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி சுகர் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலே வந்துருந்தேன். இப்போ டாக்டர் இப்போ தான் அந்த ரூமை விட்டு வெளியே வராங்களா. அந்த மூமெண்ட்டுக்கு சுகா கேட்குறாரு என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொன்னால் செம்ம ஹாப்பி. ஜிமினாவை ஹக் பண்ணி நான் டேட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டேட் ஆகிட்டேன் நீ ஹாப்பி ஆகுறியா, ஜங்கு கம்பெனி போக மாட்டான்னு ஹாப்பி ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் 2க்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகுவாரா. இந்த மாதிரி ஹாப்பியான இப்போ வந்து ஜங்குக் மட்டும் இருக்கார். ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ஜிமினா, சுகா எல்லாருமே அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்காங்க. வந்து அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி நம்ம ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். இப்படி பேசிகிட்டே இருந்தால் ஜங்குக்கோட மேனேஜர் கால் பண்ணுறாரு, செக்யூரிட்டி கால் பண்ணி கம்பெனியில் ஒர்க் இருக்குது, நீங்கள் கம்பெனிலேருந்து மூவ் ஆகிட்டீங்களே, இதை என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் கம்பெனி ஒர்க்கை பற்றி பேசுவாராம். இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு டக்குன்னு அந்த காலை கட் பண்ணவும் என்னாச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, கம்பெனி எதையாவது பற்றி பேசினா எனக்கு கோவம் வந்துடும், கம்பெனி பார்த்துக்க உன்னோட ஹயாங் இருக்கிறான், உன்னோட டேட் இருக்காங்க, பேபியை ஒழுங்காக போர்ட் பண்ணுற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனம் டயாங் இது ஃபர்ஸ்ட் மந்த்து தான், என்ன இந்த மந்திலாம் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கம்பெனிக்கு நான் ஏன் போகக்கூடாது, கம்பெனிக்கு நான் ஒர்க்குக்கு டெய்லியும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்ன டெய்லி போவியா அப்படிங்கிற மாதிரி சாமா கடுப்பில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கோட மாம் தான் சொல்கிறது தான் கரெக்ட், நீ இப்போவே இன்றைக்கி யாருமே இல்லாத பிளேஸில் மயங்கி விழுந்துருக்க, இன்னும் உனக்கு வந்து உன்னோட பாடி ரொம்ப டேஸஸ் மூவ் ஆனாக்க வீக் ஆகும், பிறகு ஒன்றை யார் கேர்ஃபுல்லாக பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறது, நீ கம்பெனிக்கெலாம் போகாண்டாம், நீ பெசட்டிக்கு என்னோடய ஹவுஸ்க்கு வந்துரு, மாம் ஒன்றை சேஃபாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா.
அப்பா! ஆன்டி தான் கரெக்ட்டா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டேய் நோட் பண்ணா அப்போ டேய் யார் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ கவலைப்படாத ஜங்குக், உன்னை நானே பார்த்துக்கிறேன். நம்ம ஹவுஸ்லேயே நீ இரு. ஆ, உன்னோட மாமா வேணா நீ அந்த பிளேஸ்க்கு வர வைக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி நான் வந்து ஜங்குக்கை சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு உங்கள் ஹவுஸில் இருக்கேன், உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கேங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாமும் சொல்கிறாங்க. ஒன் டே ஜங்குக்கோட மாம்னா இன்னொரு நாள் வந்து நம்ம டேயோட மாம். இந்த மாதிரி ஜங்குக்கு கேர் பண்ண 2% வராங்க. இந்த மாதிரி மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு, ஜங்குக் இனி நீ ஹவுஸ்லேருந்து எப்போதுமே கம்பெனிக்கு போகவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே செம்ம ஹாப்பியானா. இப்போ நம்ம ஜிமினாடா என்ன ஒரு ஹாப்பியாக மச்சானுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டே ஹாப்பி ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணோம். அப்படியே டேஸஸ் போகுது. நம்ம ஜங்குக்கு வந்து கம்பெனிக்கு போகல, பேபி தான் இம்பார்ட்டன்ங்கிற மாதிரி கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கிறது, ரெஸ்ட் எடுத்துக்கிறது, ஃபுட் எடுத்துக்கிறதுங்கிற மாதிரி எடுத்துக்கிறாரு. டேயுமே ஒரு டேடாக என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதை நம்ம ஜங்குக்கு அழகாகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. சேஃபாக பார்த்துக்கிறாரு. கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து ஜங்கு கூட தான் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்படியே டேஸஸ் போகுது. டேஸஸ் போய் இப்போ கரெக்டாக 9 மந்த் ஆகுது. 9 மந்த்து போல் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குட்டே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். உன் பக்கத்தில் உன்னோட மாம் என்னோட மாம்னா இவ்வளோ பேர் இருக்கும், ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க? நான் பேபி போத் ஆகிற வரைக்கும் நீ கம்பெனிக்கு போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன், நீ டென்ஷன் ஆகாத ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபோர்கெட்லாம் கேஸ் பண்ணப்படி ஜங்குக் பக்கத்துலேயே தான் நம்மகிட்ட உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 1 வீக் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 1 வீக் கழிச்சு பெட்டில் 2 பேருமே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து டொமக்ஸ் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பெயின் ஆகிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக் க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணோம். பக்கத்தில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கிட்டு என்ன சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டேன். டேய் ஜங்குக்கு இந்த மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம டே ரொம்ப ஷாக் ஆகி டக்குன்னு அப்படியே எழுந்து வந்து பெட்ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி நோட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலுக்கு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு, நீ ஃபஸ்ட்டில் எழுப்பலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தியே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உனக்கு அறிவையில் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு ஜங்குக்கு அப்படியே பிராடஸ்டல்லே தூக்கினபடி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி உள்ளே அட்மிட் பண்ணிட்டாரு. உள்ளே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. டேக்கு தான் பயமாக இருக்குது, நான் ஹவுஸில் வச்சு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிச்சுல அந்த பயத்துலேயே என்ன ஆகுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நின்றுக்கிட்டு இருந்தா அதே பிளேஸ்க்கு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், டேயோட பேரண்ட்ஸ், சுகா எல்லாருமே வந்துடுவாங்க. ஜிமினாவுமே இந்த நியூஸை கேட்டு என்னாச்சுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு என்றாங்க. இப்போ அப்படி ஒரு பேபி க்ரை பண்ணுற சவுண்டு கேட்குது. அந்த பேபி க்ரை பண்ணுற சவுண்டை கேட்டு டேக்கெலாம் செம்ம ஹாப்பியாகி ஜிமினாவை ஹக் பண்ணப்படி டே நான் டாடாட்டேன்டா, என்னோட பேபி ஏன் ஹேண்ட்ஸ்க்கு வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. இந்த மாதிரி கேட்டுனா ஓவர் எக்ஸைட் ஆகாத, பேபி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி சொன்னால் டாக்டரோட ஹேண்ட்ஸ்லேருந்து அந்த பேபியை நம்மகிட்டே வாங்குறாரு. அது ஒரு பாய் பேபி தான். அந்த பேபி எப்படி நோட் பண்ணிவிட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அந்த பேபியோட ஃபோர்கெட்லாம் கேஸ் பண்ணி பயங்கரமாக அந்த பேபி கிட்ட பேசுகிறாரு. அங்கிட்ட இங்கிட்ட நடக்கிறாரு. பேபி யார்கிட்டையுமே கொடுக்கல. சரியான பொசசிவ் மேன் போலுக்கு. பேபியை கூட யார்கிட்டையும் காட்ட மாட்டேங்கிறாரு. அங்கிட்ட இங்கிட்ட பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடி நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தால் ஏன் அவங்கக்கிட்ட தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு லாஜிக்கு, ஜங்குக்கிட்டேயும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு பேபியை தான் ஃபீட் பண்ணணும், பேபியை தான் ஃபீட் பண்ணணுங்கிற மாதிரி கேட்டால் வேண்டாம் தர மாட்டேன், பேபி நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு ஜிமினா காண்டாகிட்டே கொஞ்சோண்டு ஜெலஸ் பொசசிவை உன் ஒய்ஃபுக்கிட்டையும் பேபிக்கிட்டையும் கண்ட்ரோல் பண்ணினேன். அவன் ஃபீட் பண்ண கேட்குறான்டா குட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறத கேட்டு பேபிக்கு பசிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு அப்படியே நம்மகிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஐயோ நம்மக்கிட்டேயே இந்த டே பொசசிவ் காட்டுறது ஓவர்லோடாக இருக்குது, பேபிக்கிட்டே இந்த அளவுக்கு காட்டுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட இந்த பொசசிவ் கேரக்டரை பார்த்து நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஷாக்கிங்லேயே டேயை நோட் பண்ணால் இங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஹவுஸ்க்கு ஜங்குக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து நம்ம டே பேபியும் ஜங்குக்கையும் அவ்வளோ அழகாக கேர் கொடுத்து பார்த்துக்கிறாரு. பேபி ஹேண்ட்ஸில் வச்சுட்டே நடக்கிறாரு. ஜங்குக்கு தேவையானதெல்லாம் என்னெல்லாம் கேட்குறாரோ அது எல்லாமே பெட்லேருந்து ஜங்குக்கு எழுந்துக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே எல்லாத்தையுமே அவருக்கு எடுத்து கொடுக்குறாரு. சேஃபாக பார்த்துக்கிறாரு. பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடியே லேப்டாப் ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருக்காரு, கம்பெனி ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம டே பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டெல்லாம் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஹாப்பியாக இருந்தால்
இப்படியே டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகி 1 இயர் ஃபாஸ்ட் ஆகுது. 1 இயர் இப்போ நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் பேபி இருக்குதுல்ல, அதுக்கு இன்னைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணால் நம்ம ஜங்குக்கு வந்து நம்மகிட்டே பேக்கப் பண்ண போயிடு, பேபி இந்த ட்ரெஸ்ஸில் நீ செம்ம க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ண போயிடு நம்ம பேபியை கூப்பிட்றாரு. பேபியோட நேம் வந்து வெண்டா நீ எங்கே போகிற இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டேன். கரெக்டாக நம்ம ஜொங்கு கூட ஹேண்ட்ஸில் வந்து அவர் அப்படி ஹேண்ட்ஸ்க்கு தூக்கிட்டு நேராக கீழே கூட்டிகிட்டு வராரு. இப்போ வெண்டாவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் தான். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் கூடயும் சேர்ந்து கேக்லாம் கட் பண்ணுறாரு. இப்படி கட் பண்ணால் நம்ம யூமினுக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். இப்போ யூமின் 2 பேருமே கப்பல்ஸாக தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி கேக்கை கட் பண்ணுற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாகி வெண்டாவோட ஹேண்ட்ஸ்லேருந்து அப்படியே கேக் எடுத்து சாப்பிட்றாரு. அதேமாரி வெண்டா நம்ம டேக்குமே ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம் டேக்கே ஜங்குக்கு மேலே எந்த அளவுக்கு லவ் பொசசிவ் ஜலஸ் இருக்கோ அதே மாதிரி ஜலஸ் பொசசிவ் நம்ம வெண்டா மேலேயும் இருக்குது. வெண்டா மேலே ரொம்ப ஓவர் கேர், ரொம்ப லவ்லாம் கொடுக்குறாரு. ஏன் ஜங்கு கூட ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம டே தான் வெண்டாவை ஹேண்ட்ஸில் வச்சபடி அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறாரு. நம்ம வெண்டா கூட ரொம்ப க்ளோஸாகவே பேசுகிறாரு. கம்பெனி ஒர்க்கை தாண்டி வெண்டா கூட நம்மகிட்ட நல்லாவே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு கம்பெனி ஒர்க்கை பார்க்கறது இப்போ கிடையாது. ஏன்னா வெண்டாவுக்கு ஒரு ஏஜ் தானே இருக்கிறதுனால நம்ம ஜங்குக்கு இப்போ வரைக்குமே கம்பெனிக்கே போயிருக்க மாட்டார், கம்பெனியை பற்றியுமே பேசியிருக்க மாட்டார். இப்போ அப்படியே டேஸஸ் மூவ் ஆன் ஆகி இப்போ நம்ம வெண்டாவுக்கு இப்போ வந்து ஒரு 3 ஏஜ் ஆகிட்டு, 3 ஏஜ் பையன் வெண்டா. இப்போ நம்ம வெண்டா தான் பெட்டில் அப்படியே ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு நம்ம ஜங்குக். வெண்டாவை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அப்படியே நம்ம வெண்டாவை ஸ்லீப் பண்ண வச்சு வெண்டா உட்காந்து ஒரு பெட் இருக்கும்ல, அந்த பெட்டில் கொண்டு வந்து வெண்டாவை படுக்க வச்சுட்டு அப்படியே அவரோட பெட்டில் வந்து உட்காந்துருந்து ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணி இல்லை நம்ம நிறைய பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம். அந்த பர்சன்ட்டுமே எல்லாத்துக்குமே ஓகே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணோம். சரி நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மொபைல் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து டேடில் அப்படியே பெட்டில் படுத்தோம். இப்போ அப்படியே ஜங்குக்கோட ஹவுஸ் டோர் காலிங் பில் கிளிக் ஆகுது. இந்த மாதிரி கிளிக் ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே நேராக கீழே இறங்கி வந்து டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம டே வந்து மீட்டிங் விஷயமா அதர் பிளேஸ்க்கு ஒரு 2 வீக்ஸாக போயிருப்பார். 2 வீக்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி டே வந்ததை பார்த்துட்டு டேயோட லக்கேஜை மட்டும் அப்படியே வாங்கிட்டு வாட்டாயாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நேராக ரூமுக்கு போகிறாரு. என்ன பேபி இந்த மாதிரி வாட்டாயாங்கன்னு ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கோ ஃபாலோ பண்ணபடியே நம்ம இவர் வர அந்த மாதிரி வந்தோம். லக்கேஜெல்லாம் ஒரு பிளேஸில் வச்சுட்டு நேராக வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் படுத்துட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறாரு. என்ன 2 வீக்ஸ் கழிச்சு ஹஸ்பண்ட் வந்திருக்கானே என்கிட்ட ஏதாவது பேசுவான், என்ன மிஸ் பண்ணதை பற்றி ஏதாவது பேசுவானுங்கிற மாதிரி நோட் பண்ணால் அப்படியே போய் பெட்டில் பட்டுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி பெட்டில் படுத்துருக்க ஜங்குக்கு மேலே ஓவர் ஆகுறாரு. இந்த மாதிரி ஓவர் ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு டயர்டாக இருக்குது, நீ முதல்ல ப்ளே பண்ணுறது நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டாய் 2 வீக்ஸாக உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட கொஞ்சம் இப்படி ஜாலியாக பேசலான்னு வந்தா ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப்பாடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. அந்த மாதிரி திட்டுனோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருக்குது, உன்னோட சன் என்னை ஸ்லீப் பண்ணவே விடலை, ரெஸ்ட் எடுக்கவே விடலை, இப்போண்டா வெண்டா ஸ்லீப் பண்ணான் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினோம். வெண்டாவை சொல்லி தப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் ஜங்குக்கு ஹக் பண்ணபடியே நம்ம டே படுக்கிறாரு. இப்படி படுத்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு மார்னிங் டே எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு எழுந்துக்கிட்டாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, பேபிக்கு மில்க் ரெடி பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம டேயுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கம்பெனிக்கு ரெடியாகி வந்தால் ஜங்குக் கம்பெனிக்கு ரெடியாகி உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் எங்கேயாவது போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாட்டா நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்ல வர்றதுக்குள்ள அந்த பிளேஸுக்குள்ளே ஒரு கேர்ள் என்ட்ரு ஆகுறான். அந்த கேர்ளை நோட் பண்ணிவிட்டு யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் தான் அந்த கேர்ளை வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. நீ எதுக்கு வர சொன்ன அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்டேன். பேபி பார்த்துக்க ஒரு பர்சன்ட் வேணும்லட்டையா, அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நீ இருக்க சொல்ல பேபி எதுக்கு அண்டர் கேர்ள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கோவமாக கேட்க சொல்ல இல்லைட்டா 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 3 இயர்ஸ் என்ன 4 இயர்ஸ் ஆயிடுச்சு,
வெண்டாவ எப்போ நான் டொமக்ஸில் வச்சுருந்தனோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் கம்பெனிக்கே போகல. அதான் பேபிக்கு இப்போ 3 ஏஜ் தாண்டிட்டல்ல. அவன் தான் பெரிய பையனாயிட்டான்ல அதான். ஒரு பர்சன்ட்ட வெண்டாவ சேஃபாக பார்த்துக்க வச்சுக்கிட்டா போதுன்ட்டு என்னோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த கேர்ள் அங்கே வர வச்சுருக்கேன். வெண்டாவ சேஃபாக இவ பார்த்துப்பா. ஈவினிங் நான் சீக்கிரம் கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸ்க்கு வந்து நான் வெண்டாவ பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு பேபி வந்தாவது ஜங்கு கம்பெனிக்கு போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணவர், அவனுக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சு நான் கம்பெனிக்கு போகிறேனுங்கிற மாதிரி பேசுகிறத கேட்டு காண்டாக்கி ஜங்குக்கு முன்னாடி செம கோவமாக வந்து நிற்கிறாரு. பேபியை விட உனக்கு இப்போ உன் கம்பெனி ரொம்ப பெருசாக தெரிஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. அந்த மாதிரி திட்டுனா, ஏன் டயாங் அதர் பர்சன்ஸ்க்கு முன்னாடி இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேலை நோட் பண்ணிவிட்டு, அதுதான் வெண்டாவோட ரூம். வெண்டாவோட ஃபுட்டெல்லாம் நான் அந்த பிளேஸில் வச்சுருக்கேன். மில்க் அந்த பிளேஸில் இருக்குது. எனக்கு டைம் ஆயிடுச்சு. வெண்டாவை சேஃபாக பார்த்துக்கோ. நீ கேட்ட சேலரியை விட நான் அதிகமாகவே தரேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக் பேசுகிறத கேட்டு ஜங்குக்கோட நெக் அப்படியே நம்மகிட்ட கிரிப்பாக பிடிக்கிறாரு. உன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் அந்த கேர்ளுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகி டேயோட அந்த ரூடு கேரக்டரை பார்ப்பாரா. அந்த மாதிரி அந்த கேர்ள் பார்த்தேன். டயாங் அதர் பர்சன்ஸ்கிட்ட எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட நெக்லேருந்து அந்த ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த கேர்ள் அந்த ரூம்குள்ளே போக சொல்கிறா. அந்த மாதிரி போக சொன்னோம். அந்த கேர்ளுமே கரெக்டாக நம்ம வெண்டா கிட்ட போய் வெண்டாவை ஹேண்ட்ஸில் தூக்கி வச்சுட்டு வெண்டா கூட ஜாலியாக பேசி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. அந்த கேர்ள் அவளோட ஒர்க் அவள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருப்பா. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம காண்டாகி அங்கே இருக்கிற ஒரு திங்ஸை போட்டு உடைக்கிறாரு. இப்படி உடைச்சா இப்போ தான் ஜங்குக்கிட்ட செம ரூடாக அவரோட கோவத்தையே காட்டுறாரு. இந்த மாதிரி உடைக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக் ஷாக் ஆகி, என்னாச்சுட்டே அங்கே உனக்கு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கேட்டான். என்னடா நினச்சிட்டு இருக்க நீ மனசில், என்ன நினச்சிட்ருக்க? இங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ. பேபி தான் இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட். பேபியை ஹவுஸ்லேருந்து ஒழுங்காக பார்த்துக்கோ. 100% கொண்டு வந்து ஏன் பேபி கிட்ட விட்டுருக்க? அது ஓன் பேபி தானே, நம்ம பேபி தானே. ஏன்டா எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் பேபி தானே, 2 பேரும் சேஃபாக தானே பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் இப்படி எதிர்த்து பேசுகிறாரா. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் நீ என்ன மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்டேன். இல்லை டயாங் நான் கம்பெனிக்கு போகணும். என்னோடய கம்பெனியில் நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. டேடும் ஹயாங்களையும் அவ்வளோ ஒர்க்கையும் பண்ண முடியாது. ஏன் கம்பெனியை நான் தான் பார்த்துக்கணும். பேபி அந்த கேர்ள் சேஃபாகவே பார்த்துப்பாங்க. நீங்கள் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் கம்பெனிக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற மாரி இப்படி கேட்பாரா. இப்படி கேட்டாட்டே ஆமானுங்கிற மாரி கத்த முடியாதுல்ல. அதனால அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணபடி எதுவுமே பேசாமல் நேராக நம்மகிட்டே அவரோட கம்பெனிக்கு பேர் வருந்த மாதிரி போனால் ஜங்குக்குமே அந்த கேலை நோட் பண்ணிவிட்டு பேபி சேஃபாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட கம்பெனிக்கு போவார். இந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கு நார்மலாக கம்பெனிக்குள்ளே போகிறாரு. அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஜங்குக்கை வெல்கம் பண்ணுறாங்க. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஜங்குக் கம்பெனிக்குள்ளே வராருல, அந்த மூமெண்ட்டை நினச்சி செம்ம ஹாப்பியாகி நம்ம ஜங்குக்கை வெல்கம் பண்ணால் ஜங்குக்கும் செம்ம ஹாப்பி. அவரோட எம்ப்ளாயிஸ் அவ்வளோ விரும்பி திரும்ப பார்க்குற மூமெண்ட்டுக்கு ஹாப்பியாகி ஒரு பக்கா பிஸ்னஸ் மேனாக ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் டேக்கி தான் டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஜங்குக்கு ஒர்க்குக்கே போகக்கூடாதுன்னு தான் இவ்வளோ ஒர்க்கையுமே பண்ணியிருப்பாரு. ஆனால் ஜங்குக்கு அந்த 4 இயர்ஸ் ஒரு குட் பர்சன்டாக ஹவுஸ்குள்ளே இருந்துட்டு பேபி விளாண்ட அடுத்த செகண்டே நம்ம ஜங்குக்கு கம்பெனிக்கு போகிற அந்த மூமெண்ட்டு சுத்தமாக பிடிக்கல நம்ம டேக்கி. இந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிட்டு இருந்தா ஜிமின் அதை நோட் பண்ணிவிட்டு வேணா இன்னொரு பேபியை போத் பண்ணிக்கோடா, அப்போ ஜங்குக்கு ஹவுஸில் தானே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா. லூஸு ஜிமினா, நீ சொன்ன ஐடியா வச்சு தாண்டா பேபி இப்போ போத் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன 4 இயர்ஸ்க்கு ஒருக்க ஒரு பேபியை போத் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட திட்டுறாரு. அவங்கிட்ட நான் எதையாவது சொல்லி முதல்ல கம்பெனிக்கு போகிறத நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரா. அந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜிமினா தான், ஏன்டா ஏன் இவ்வளோக்குள்ள ரூடாகவே ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணுற? நீ சொன்னதுக்காக அவன் 4 இயர்ஸாக கம்பெனி பக்கம் கூட ஏன் கம்பெனிங்கிற அந்த வேர்டை கூட அவன் சொல்லலை. அவன் ஒர்க்கை தானே பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு அவன் கம்பெனி மேலே அவ்வளோ லவ். அதான் அவன் கம்பெனி அவனுக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. கம்பெனிக்கு போயிருக்கான். குட் ஒய்ஃபாக, குட் மாமா, குட்டாக ஒரு ஹவுஸ் எப்படி மெயின் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நல்லா தானே அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் ஜங்குக். ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற? இப்போ சர்டிஃபிகேட்டை ஃப்ரீ பண்ணி விட்டுரு. உனக்கு தெரியாது, ஜங்குக்கு நார்மலாலாம் அங்கே இருக்க மாட்டான். எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் பேசுவான், ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். அப்புறம்
அவர் நம்ம ஜங்குக் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எதெல்லாம் சொல்லுவாரோ அதெல்லாம் பண்ணுவார்ல அந்த ரூல்ஸ், அதை அவ்வளோத்தையும் சொல்கிறாரு. நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறேன்னா அது அவ்வளோத்தையுமே ஜங்குக் பண்ணுவேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லை, ஜங்குக்கிட்ட எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க. அதுவும் எனக்கு பிடிக்காது. அதுக்காக தான் நான் ஜங்குக்கு கம்பெனிக்கு அனுப்பக்கூடாதுன்னு திங்க் பண்ணி வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எம்ப்ளாயீஸில் ஒரு பர்சன்ட் நம்ம ஜங்குக்கு மேரேஜ் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சு இருந்துமே எம்ப்ளாயீஸில் ஒரு பர்சன்ட் நம்ம ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கும் ஜங்குக்கோட நம்பர் தெரியும்ல, அதுக்கு வந்து நிறைய டெஸ்க்காக அனுப்பியிருப்பாங்க. இதை வந்து நம்ம ஜங்குக்கு வந்து பார்த்து இரிட்டேட்டிங் ஆகி அதை டெலீட் பண்ணாலுமே ஜங்குக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவரோட மொபைலில் நம்மகிட்டே எடுத்து பார்ப்பாரு. இந்த மாதிரி பார்த்தேன். டெலீட் ஆனதுக்கப்புறமும் நிறைய டெஸ்க் அந்த பர்சன் அனுப்பியிருப்பாங்க. லவ் யூ, உன்னை உன்னை மீட் பண்ணணும் போல் ஆசையாக இருக்குது, நம்ம வெளியே போகலாமா, என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி எழுதியிருக்கிறத பார்த்துட்டு நம்மகிட்டே காண்டாகி அந்த பர்சன்ட்டுக்கிட்ட, டேய் நான் அவன் ஹஸ்பண்ட் பேசுகிறேன், அவன் ஹஸ்பண்ட்ரா, தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, இருக்கிற பிளேஸ்லேயே வந்து ஒன்று அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே கமெண்ட் பண்ணி அனுப்பிடுவார். இந்த மாதிரி அனுப்பினா அதுக்கப்புறம் அங்கேருந்துலேருந்து ஒரு கமெண்ட் கூட வந்திருக்காது. பார்த்தியா, இந்த பிஹேவ்க்கு தான் ஜங்குக்கு அந்த பிளேஸ் அவனுக்கு சேஃப் கிடையாது, அதனால தான் நான் ஜங்குக்கு ஹவுஸில் வச்சுருந்தேன். டேய் அவனுக்கு அவனை பார்த்துக்க தெரியாதா? பிஸ்னஸை பார்த்துக்கிட்டே அவனோட ப்ராப்ளத்தை அவனுக்கு பார்த்துக்க தெரியாதா? ஹோல் ஃபேமிலியே கரெக்டாக ரன் பண்ணிகிட்ருக்கவன் அவனை பார்த்துக்க தெரியாதாடா? தேவையில்லாமல் நீ தான் டென்ஷன் ஆகிட்டுருக்க, அதெல்லாம் ஜங்குக்கு ஒரு மூமெண்ட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசினேன். எனக்கு அது பிடிக்கலங்கிறம்ல அப்படிங்கிற மாதிரிட்டே கத்துறாரு. டேங், நீ ஏதோ இப்போ இவ்வளோ டேஸ் சும்மா ஜாலியாக உன் டேடு பேசினார், அப்புறம் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஃபைட் தான் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தா உனக்கு ஜங்குக்கு ஒர்க் பண்ணுறதே பிடிக்காத மாதிரி தெரியுது, அதுக்கு நீ இதெல்லாம் ரீசனாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ எப்படி வேணாலும் திங்க் பண்ணுறா, எனக்கு பிடிக்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக எழுந்து கிளப்புக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் இப்போ அப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. ஜங்குக்கு அதே மாதிரி கரெக்டாக ஹவுஸில் என்ட்ராகி வெண்ட்டாவை வந்து அந்த கேர்ளோட ஹேண்ட்ஸில் வந்து வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு அவளோட சேலரி கொடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த டயத்துக்கு வந்துடுங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்பிட்டு வெண்ட்டாவை அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு நேராக ரூமுக்கு போகிறாரு. வெண்ட்டாவை ஃப்ரெஷ்அப் ஆக்கி வெண்ட்டாவை கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணபடி வெண்ட்டாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே நம்மகிட்ட ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணபடியே வந்திருக்க மொமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி, வெண்ட்டா ஃபுட்டை சாப்பிட்டுட்டுல, போ உன்னோட ரூமுக்கு போ, மாம் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வெண்ட்டா நேராக அவரோட அந்த பேபியோட ரூமுக்கு போகுது. ரூமுக்கு போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணால் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு நடக்க முடியாமல் வர நம்மகிட்டே வந்து நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு, என்ன பண்ணுறது, இது என்ன பிஹேவ், ஏன் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டேன். எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி பண்ணால் டயாங் ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஃபாலோ பண்ணபடி நம்ம ஜங்குக்கு வராரு. ஆனால் நம்ம ஜங்குக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. ஃபுல்லாக இக்னோர் பண்ணி திட்டுறாரு. என்கிட்ட வராத, சும்மா என்கிட்ட பேசி என்ன டென்ஷன் ஆக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண போதில்லை. நம்ம ஜங்குக்கு நம்மகிட்ட திட்டிக்கிட்டே இருந்தோம். அப்படியே ஒரு 1 வீக் ஃபாஸ்ட் ஆகுது. 1 வீக்குமே நம்மகிட்டே வந்து நம்ம ஜங்குக்கே இக்னோர் பண்ணுறாரு. ஜங்குக்கே பேசலான்னு போனாலுமே ஜங்குக்கு முழுக்க இக்னோர் பண்ணுறாரு. இந்த மாதிரி இக்னோர் பண்ணால் ஜங்குக்கு லைட்டாக பெயின் ஆகுது. இந்த மாதிரி பெயினா இப்போ வெண்ட்டாவுக்கு வந்து லைட்டாக ஃபீவர் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவருக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. இன்றைக்கி கம்பெனி விட்டு ஃபஸ்ட்டு ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறது நம்ம டயர்டாக இருக்கும். நம்ம வெண்ட்டாவுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. ஆனால் பட் ஒரு கேர்ள் பார்க்க வந்துட்டுருப்பாள்ல, அந்த கேர்ள் அதை பெருசாகவே எடுத்துக்காமல் அவள் பாட்டுக்கு டிவியில் மியூசிக் கேட்டுட்ருப்பான். இதை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு வெண்ட்டா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வெண்ட்டா வந்து தூக்குவாரா. வெண்ட்டாவுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அது ஃபீவராக இருக்கும். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபீவர் மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி இந்த கேர்ளை நோட் பண்ணிவிட்டு வெண்ட்டாவுக்கு நீ என்னத்தை கொடுத்த, என்ன மாதிரி அவனை கவனிச்சிருக்கலாம், அவனுக்கு ஃபீவர் ஆகிட்டுருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுங்கிற சென்ஸ் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாட்டை திட்டி அந்த கேர்ளை வர்ற ஸ்லாப் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணால் அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. கேர்ளை ஸ்லேப் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேங் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சோம். வெண்ட்டாவுக்கு ஃபீவர் ஆயிருக்குல, அதுக்கு நீ தான் காரணங்கிற மாதிரி சொல்லி ஜங்குக்கு ஒரு ஸ்லாப் விழுது. இந்த மாதிரி விழுந்தால் நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக்கில் நம்ம டே நோட் பண்ணால் ஜங்குக்கு எனக்கு கிரிப்பாக இருக்குனப்படி பிடிச்சிட்டு, என்ன மாதிரி மாம்டா நீ, என்ன மாதிரி மாம், பேபியை மோமால் தான் ரொம்ப கேராக பார்த்துக்க முடியுங்கிறது உனக்கு தெரியாதா, உன்ட்ட என்ன சொன்னேன் நான், பேபி பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோன்னு சொன்னால் என் பேபி இந்த அளவுக்கு
ஹை ஃபீவரில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். அவள் பாட்டுக்கு இந்த டிவியில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு வந்து நின்று ஏன்டா அவளை அடிச்சேன்னு கேட்குற? என் பேபியை வச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ ஜங்குக்? என் பேபிக்கு மட்டும் ஏதாவது ஒன்றாச்சு, டாக்டர் ஏதாவது வர்ற மாதிரி சொன்னாங்க, அவளை விட ஒன்றா எப்படி கவனிப்பேனே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி சோஃபாவில் தள்ளி விட்டுட்டு செம்ம கடுப்பில் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இப்படி வந்தா என்ன வெண்டாவுக்கு ஃபீவரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவர் கொஞ்சம் ஹைப்பாக இருக்குது, ஒரு 1 டே முழுக்க லைட்டாக ஃபீவர் இருக்கும், இந்த மெடிசன் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸில் மட்டுமே மெடிசன்லாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் வெண்டாவை தூக்கலான்ங்கிற மாதிரி வந்தால் ஜங்குக்கு வெண்டா விட்டு மூவ் ஆன் ஆக்குறாரு. வெண்டா பக்கத்தில் வராது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா ஏன்டா அங்கே இந்த மாதிரி நடந்துக்கிற, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற, வெண்டாவுக்கு ஃபீவர் வந்து அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துட்டல, அதான் டாக்டர் செக் பண்ணிட்டாங்களே, ஏன் இப்படி கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாத்துக்கும் நீ தான் ஜங்கு காரணம், பேபி உன் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட வேண்டியது தானே, உன்னால தான் இன்றைக்கி என் பேபிக்கு இவ்வளோக்குள்ளே ஃபீவர் ஆயிருக்கு, இதே இந்த பிளேஸில் ஃபீவருக்கு பற்றியில் வேறு ஏதாவது ஆகி என் பேபிக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவமாக கற்றுட்டு முதல்ல அந்த ஒர்க்கை விட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் கம்பெனியை வச்சே பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டால் நீ கம்பெனிக்கு போகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டி தீத்துருவார். ஜிமினாட்ட இப்படி பேசினாரா அதே மாதிரி இப்போ இப்படி பேசுகிறாரு. கோவத்தில் அந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப பெயின் ஆகி சரி பேசினா பேசிட்டு போகிறான்னுங்கிற மாதிரி வெண்டாவை தூக்கலான்னுங்கிற மாதிரி போனால் டச் கூட பண்ண விட மாட்டேங்கிறாரு. ஜங்குக்கு ரூமுக்கு வெளியே கொண்டு விட்டுருந்தாரு. இங்கேயே நில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே நிற்க விட்டுட்டு 1 டே முழுக்க நம்ம ஜங்குக்கு அந்த ரூமுக்குள்ளே கூட போகாமல் வெளியே நின்னா தான் நம்ம ஜங்கு பேபியை பத்திரமா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன். டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹவுஸ் கூட்டு வந்திருப்பாங்க. வெண்டா இப்போ நார்மலாக இருப்பார். நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வரைக்குமே வந்து வெண்டாவை ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் கொடுக்கவே இல்லை. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வெண்டாவே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம தான் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். பேபியை அவரோட ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு போயிடுவார். இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்குமே அவரோட கம்பெனிக்கு போகாமல் நேராக டேயோட கம்பெனிக்கே வராரு. வெண்டாவை பார்க்கணும், வெண்டாவை தூக்கணுங்கிற மாதிரி இப்படி டேயோட கம்பெனிக்குள்ளேன்றான்னா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் பையனை எனக்கு பார்த்துக்க தெரியும், உனக்கு அந்த கம்பெனி தானே முக்கியம், போ அந்த கம்பெனிக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி திட்டு வரா. அந்த மாதிரி திட்டுனா ஏன்டா யாங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, சரி சாரி பேபி, நானே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், கேர்லெஸ்ஸாக இனி விட மாட்டேன், ப்ளீஸ் என்ன வெண்டாவை தூக்க அலோவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வெண்டா வாங்கலான்ங்கிற மாதிரி போனால் அப்போ கம்பெனி ஒர்க்குக்கு போகாமல் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்கு கோவம் வந்துடும். நானும் சரி போனால் உன்கிட்ட ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கம்பெனி தான் உனக்கு இப்போ பெருசா, கம்பெனி தான் உனக்கு பெருசாக தெரியுதா, ஃபஸ்ட்டு என்னை பார்க்கறதுலேருந்து இப்போ வரைக்குமே கம்பெனி 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 நீ தான் கம்பெனியை வச்சே பேசிகிட்ருக்க, நான் ஒன்றும் கம்பெனிலாம் திங்க் பண்ணல, கம்பெனிக்கு நான் ஒர்க்குக்கு போகக்கூடாதுன்னா பேபி நீ என்கிட்ட தரவே மாட்டியா, பேபி என்னதுட்டு எனக்கும் பேபிக்கும் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, நான் பேபியை டச் பண்ணதுக்கு தூக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குது, சரி என்னோடய ஹஸ்பண்ட் ஆச்சு உங்ககிட்ட ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு திங்க் பண்ணால் எப்போ பார்த்தாலும் கம்பெனிங்கிற, அது என்னோடய கம்பெனி, ஏன் கம்பெனி, நான் ஏன் கம்பெனியை ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் கம்பெனி என்னை விட்டுட்டு போகணுன்னு சொல்கிறேன், ஏன் கம்பெனியை விட்டுட்டு போகிறதுக்காக நான் அதர் கண்ட்ரியில் போய் பிஸ்னஸ்க்கான அந்த ஸ்டடியெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. ஃபஸ்ட் டைம் நம்மகிட்ட எதிர்த்து பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்மகிட்ட காண்டாகி என்னையாடா எதிர்த்து பேசுகிறேங்கிற மாதிரி ஒரு ஸ்லாப்பும் வச்சுருவாரு. இந்த மாதிரி வச்சா நம்ம ஜங்கு கம்ப்ளீட்டே நோட் பண்ணிவிட்டு என்னை நீ ரொம்ப ஹேட் பண்ணுறட்டையா, நான் என்ன தப்பு பண்ணேங்கிற மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி ரூடாகவே நடந்துக்கிற, என் மேலே உனக்கு அப்போ லவ்வே கிடையாதா, நான் அந்த கம்பெனிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நீ என்னை இப்படி ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, ஃபீலிங்ஸே உனக்குள்ளே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக அப்படி க்ரை பண்ணபடியே நேராக அவரோட ஹவுஸ்க்கு போயிடுவார். டேயோட ஹவுஸ்க்கு போக மாட்டார். இந்த மாதிரி போய் அங்கே சுகா கிட்ட ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கிட்டலாம் டே வந்து பேபியை டச் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்கிறான், பேபி நான் டச் பண்ணணுன்னா கம்பெனி ஒர்க்குக்கு போகக்கூடாதுன்னுங்கிறான், என் லைஃப் இந்த மாதிரி ஆகும்னு நினைக்கல, டேக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லை பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி
பயங்கரமாக கதறி கதறி அழுற மூமெண்ட்டை அதே ஹவுஸில் தானே இப்போ நம்ம ஜிமினா இருக்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு உடஞ்சி போய் அழுறத பார்த்துட்டு ஜிமினா கோவமாகி நேராக கம்பெனிக்கு வந்தால் வெண்டாவை நம்மகிட்ட இதான் ஹேண்ட்ஸில் வச்சுருக்காரு. கம்பெனி ஒர்க் எதையுமே பார்க்கல. வெண்டா கூட பேசிக்கிட்டு உட்காந்துருக்காரு. உன் மாம் ரொம்ப கோவமாக போனாங்களே, ஹவுஸுக்கு போயிருப்பாங்களா இல்லை கிராண்ட்மா ஹவுஸுக்கு போயிருப்பாங்களா சொல்கிறா வெண்டா அப்படிங்கிற மாதிரி வெண்டா கிட்ட இப்படி பேசுவாரா இந்த மாதிரி பேசுகிறத நம்ம ஜிபினா கேப்பின் டோர்கிட்டே நின்று நோட் பண்ணுறது. ஏன்னா வேணும்னே நம்மகிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஜாலியாக வெண்டா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ இந்த மாதிரியாக பேசிகிட்டு இருக்க, ஜாலியாப்பா பேசுகிற, இரு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட ஃபைட் பண்ண வர நம்ம ஜிமினா நேராக ஹவுஸ்க்கு போகிறாரு. இந்த மாதிரி போனோம். வெண்டா மாம் ரொம்ப கோவமாக போயிட்டாங்க, மேம்க்கு வேணால் கால் பண்ணி பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன செய்வார்னா ஜங்குக்கு கால் பண்ணி வெண்டாவோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. மேம்கிட்ட பேசி மாமை கம்பெனிக்கு வர சொல்லி டாடி சாரி கேட்குறேன், நம்ம 3 மெம்பர்ஸுமே மூவி பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி வெண்டாக்கிட்ட அப்படி பேசிட்டு ஜங்குக்கிட்ட அவருக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி கில்டி ஆகுது. அதனால வெண்டாவை விட்டு பேச விட்றாரு. இந்த மாதிரி பேச விட்டான். வெண்டா அப்படியே அந்த காலை அவர் ஜங்குக்கு போயிட்டுருக்க அந்த காலில் பிக் பண்ணதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கால் பிக் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி பிக் ஆகாததை வெண்டா நோட் பண்ணிவிட்டு டேட் மாம் காலை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. என்ன கோவமாயிட்டானோ ரொம்ப. இந்த டேக்கு அறிவே கிடையாது, இந்த ஹேண்ட்ஸுக்கும் அறிவே கிடையாது. எல்லார் மேலேயும் கோவத்தை காட்டுறேன்னா ஜங்குக்கு மேலேயுமா ஹேண்ட்ஸ் நீட்டுவேன், உனக்கு அறிவில்லை. இப்போ பேபி எப்படி கம்ஃபர்ட் படுத்துன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெண்டாவை ஹேண்ட்ஸ் எடுத்தபடி சரி ஈவினிங் நம்ம ஹவுஸ்க்கு போவோம்ல, மாமுக்கு பிடிச்ச மாதிரி கேக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வெண்டாக்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாரா. இங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஜங்குக்கு சட்டை காட்டினோம். ஜிமின் என்னலாமோ ஜங்குக்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு என்னானுங்கிற மாதிரி கேட்டேன். நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா நம்ம ஜங்குக்கு இங்கேருந்து பாரிஸ்க்கு போக சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு முதல்ல முடியாதுங்கிறாரு. டேயை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ முதல்ல பாரிஸுக்கு கிளம்பு, டேயே உன்னை தேடி வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா தான் இப்படி ஜங்குக்கு பாரிஸ்க்கு ரெடியாக சொல்லிட்டு நேராக டேயோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. டேயுமே வெண்டாவை தூக்கிட்டு நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றாரு. ஜங்குக்கு நிறைய கிஃப்ட்டு, கேக்கு, சாக்லேட்டு, நம்ம ஜங்குக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸுங்கிற மாதிரி என்னெல்லாமோ நிறைய வாங்கிக்கிட்டு நேராக அந்த அப்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு சாரி பேபி ஒரு கோவத்தில் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே உள்ளேன்றானா உள்ள யாருமே இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே கீழே வைக்கிறாரு. கீழே வச்சுட்டு ஜங்குக் பெட்ரூமில் இருக்கிறியா, கிச்சனில் இருக்கிறியா, ஜங்குக் சாரிடா ஏதோ ஒரு கோபத்தில் அப்படி பண்ணிட்டேன், சாரிண்ணே எங்கே இருக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே பேசிக்கிட்டே நடப்பாரா. அந்த மாதிரி நடந்தா அது எப்படிடா எங்கே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பின்னாடி வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஜிமின் நீ இங்கே என்ன பண்ணுற, என்ன சொல்கிற, நீ யாரை தேடிகிட்டு இருக்க, யாரை ஏன் ரூமில் தேடுவேன், ஏன் பேபியை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. உன் பேபி நீ இந்த கண்ட்ரியில் தேடினாலே கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி ஜிமினாவை நோட் பண்ணேன். ஆமாம், நீ என்ன தான் ஜங்குக்கு திட்டுனியோ தெரியல, ஜங்குக்கு செம்ம காண்டாகி பாரிஸ்க்கு கிளம்பி போக ரெடி ஆகிட்டான், ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கான் ஹையாங் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட ரொம்ப பாயத்திலே கேட்குறாரு. என்ன சொல்கிற, ஜங்குக்கு என்னை வேண்டான்னு விட்டுட்டு பாரிஸ்க்கு போகிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. ஆமாண்டா, நான்டா அப்போவே சொன்னோம்ல, சும்மா தேவையில்லாமல் அவன்கிட்ட ஃபைட் பண்ணாதுன்ட்டு, நீ என்ன பண்ணியே தெரில. அந்த மூமெண்ட்டில் ரொம்ப கோவமாகி நான் இந்த கண்ட்ரிலே இருக்க மாட்டேன், நான் கிராண்ட்மாவோட கண்ட்ரிக்கே போனேன், என்னை அங்கே அனுப்பி வைங்கன்ட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு வெண்டாவெல்லாம் மறந்துட்டார். அங்கேருந்து நேராக கார் எடுத்தபடி ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறாரு. போடா போ, எப்போ மட்டும் அவன்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தால இப்போ போய் அவங்ககிட்ட கெஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா வாடா வெண்டா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. வெண்டா அப்படியே நம்ம ஜிமினாவோட ஹேண்ட்ஸுக்கு வந்தா ஜிமினாவே அவரோட கார் எடுத்துகிட்டு கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு தான் வர்றாரு. இந்த மாதிரி வந்தோம். இப்போ ஏர்போர்ட்டில் தான் ஹையாங் ஜிமினா எதுக்கு என்னை ஏர்போர்ட்டுக்கு போக சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எனக்கும் தெரியல, நீ எதுக்கும் இந்த பிளேஸில் இருங்கிற மாதிரி அந்த பிளேஸில் ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காரு. இந்த மாதிரி உட்கார வச்சேன். ஜிமினாவுக்கு தான் நம்ம சுகவும் ஜோங்குக்கும் வெயிட் பண்ணபடி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பிளேஸ்க்கு இப்போ நம்மகிட்ட ஜோங்குக்கு உண்மையிலே அதர் கண்ட்ரிக்கு தான் போகிறானுங்கிற மாதிரி திங்கிங்கில் அந்த பிளேஸில் ரன் பண்ணபடி உள்ள என்ட்ராகி
பாரிஸ்க்கு போகக்கூடிய ஃப்ளைட் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டால் அப்போ ஜங்குக்கு இங்கே தான் எங்கேயாவது இருப்பானுங்கிற மாதிரி ஜங்குக்கு தேடி நேராக அந்த பிளேஸ்க்குள்ளே உள்ள என்ட்ராகி தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தான். சுகா கிட்ட ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கிட்ட ரன் பண்ணபடி போனோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே டைம் மூவ் ஆனதை பார்த்துட்டு, என்ன ஜிம்மி நான் வரவே இல்லை, அப்போ நான் கண்டிப்பாக பாரிஸ்க்கு தான் போகணுமா, டைம் ஆகிடுச்சு, உள்ளே கூப்பிட்றாங்க, நான் அப்போ போட்டுமா அப்படிங்கிற மாதிரி அந்த லக்கேஜ் அப்படியே எடுத்துகிட்டு, சரி ஹயாங் ப்ராப்ளம்லாம் எண்டானதுக்கப்புறம் ஜிமினா என்ன சொல்கிறாருங்கிற மாதிரி கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணு, அப்புறம் நான் பாரிஸ்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லக்கேஜ் எடுத்தபடி போனோம். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை வந்து நம்ம டே கிரிப்பை பிடிக்கிறாரு இந்த மாதிரி பிடிச்சோம். டே நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி டே நோட் பண்ணோம். ஏண்டா டே உனக்கு என்ன துணிச்சல்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜங்குக்கு தான், டயாங் ஹேண்ட்ஸை விடுங்க, நான் அங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டா நம்ம ஜங்குக்கோட லக்கேஜை தூக்கி வீசுறாரு, தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் என்னை விட்டுட்டு நீ பாரிஸ்க்கு போவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட நெக்கு கிரிப்பை பிடிச்சபடி க்ளோஸாக இழுக்கிறாரு. என்னை விட்டுட்டு அட்ரஸ் பிளேஸ்க்கு நீ போயிடுவியா நீ, என்ன விட்டுட்டு போயிடுவியா நீ, போனால் போதே ஒய்ஃப் ஆச்சுன்னு வந்துட்ட கொஞ்சம் சாஃப்டாக இருந்தா என்னையாடா கடுப்பேத்துறேனுங்கிற மாதிரி நம்மகிட்டே வந்து கெஞ்சுவார், கதறி அழுவாருன்ட்டு நம்ம ஜிமினா திங்க் பண்ணால் நான் கதறலாம் மாட்டேன்டா, கதற தான் விடுவேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி கோவமாக பேசிட்டு ஜங்குக்கு தூக்கி அப்படியே அவரோட ஷோல்டரில் போடுறாரு. போனா போதே உன்னை அப்படியே கொஞ்சம் டேஸ் ஃப்ரீ பண்ணி விடலான்னு நினச்சா என்னையா கடுப்பேத்துற, வா வா இன்னைக்கு உனக்கு என்ன நடக்குன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி நேரம் அப்படி தூக்கிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம வெண்டாடா, ஐயோ டாடி என்ன எப்படி தூக்கிட்டு போவாரோ அதே மாதிரி மாமையும் தூக்கிட்டு போகிறாரு, அங்கிள் என்னோடய டாடிக்கிட்ட கொண்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி வெண்டா சொல்லுவாரா, இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு உன் டேடு இருக்கிற வேகத்தை பார்க்க சொல்ல ஒன்னெல்லாம் உன் டேடு தேடைய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாக்கிட்ட வந்து ஜிமின் அனுப்பாரா. ஜிமின் என்னமோ நீ சொன்ன, என்னமோ நடக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எனக்கே தெரிலடா, ஜங்குக்கு இருந்து போகிறான்னு சொன்னான், ஜங்குக்கிட்ட வந்து கெஞ்சிவான்னு பார்த்தா ஜங்குக்கு இப்படி தூக்கி போட்டுட்டு போடுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்குக்கை நோட் பண்ணேன். டேயாங்க இது என்ன பிகேவ், இங்கே இருக்கிற பசன்ஸ் எல்லோரும் என்ன தான் பார்க்குறாங்க, எனக்கு கீழே இறக்கி விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கத்திக்கிட்டே வராரு. இருந்தாலுமே நம்ம ஜங்குக்கு அப்படியே காருக்குள்ளே கொண்டு வந்து போட்டுட்டு கார் டோரை க்ளோஸ் பண்ணபடியே நேராக அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வர்றாரு. வந்து ஜங்குக்கு நேராக கார்லேருந்து வெளியே கூட்டு வந்து ஹவுஸ்குள்ளே போட்டு தள்ளி விட்டுட்டு அந்த ஹால் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவர் போட்டிருந்த ஷார்ட்டை ரிமூவ் பண்ணபடியே, டை என்னடா பேபி எப்போ பார்த்தாலும் டயர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டேஸ் உனக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா என்ன, அந்த டேயை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷார்ட்டை ரிமூவ் பண்ணபடியே கரெக்டாக ஜங்குக்கிட்ட வருவாரா. இந்த மாதிரி வாரத்தை பார்த்துட்டு டேயோட அந்த வாய்ஸ் டோனிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அந்த மூமெண்ட்டை பார்த்து பயந்து போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, இப்படிலாம் பண்ணாதுட்டேயாங்க அப்படிங்கிற மாதிரி பயத்தில் அப்படி எழுந்து போகிற அந்த மாதிரி எழுந்துக்கிட்டான். டேயை நம்ம ஜங்குக்கு அப்படியே ஜங்குக்கை நம்ம அப்படியே பக்கத்தில் இருக்க சோஃபாவில் லாக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணபடி பிடிச்சிட்டு ஜங்குக்கு மேலே ஃபுல்லாக ஓவர் ஆகி ஜங்குக்கை பயங்கரமாக கேஸ் பண்ணி பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. என்னை விட்டு போகிற திங்கிங் உனக்கு எப்படி வந்துச்சுங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே நம்ம ஜங்கு கூட நம்ம டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம ஜங்குக்குமே நம்ம பண்ணுற அந்த ஃபோர்ஸிங்கான மூமெண்ட்டும் பெயினையும் கண்ட்ரோல் பண்ணபடி நம்ம ஜங்கு கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகி நம்ம டாம்டி ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆனா ஜங்குக்கு ஃபுல் டயர்டு தான். டயர்ட்லேயே நம்ம நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு மேலே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி அந்த ரூமில் அந்த சோஃபா விட்டு மூவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுவார் பெட்ரூமுக்கு. இப்படி போனால் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி நேராக ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தா ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம ஜங்குக்கு ஐயே ஓப்பன் பண்ணி பக்கத்தில் உட்காந்துருக்கட்டே பார்த்துட்டு அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ணபடி எழுந்து உட்காருதாரு. ஏன்ட்ட இந்த மாதிரி பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டு வரா. அந்த மாதிரி திட்டுனா ஜங்குக்கோட ஃபேஸை நம்ம கப் பண்ணுவாரா. இந்த மாதிரி கப் பண்ணுறதை பார்த்துட்டு மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவாரா. இந்த மாதிரி ஷாக் ஆனால் டேயோட ஐஸ் மட்டும் அப்படியே ஃபுல்லாக கலங்கி டீரியாக விழுது. இந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு டேக்கு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், சாரி ஜங்குக், ஐ எம் ரியலி சாரி, ப்ளீஸ்டா, ஐ எம் ரியலி சாரி, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய ஈகோ தான்.
எனக்கு என்னோடய ஈகோவை கண்ட்ரோல் பண்ணிக்கவே தெரியல. நீ கம்பெனிக்கு போகாமல் இருந்தா உன்கிட்ட யாருமே க்ளோஸாக வந்து பேச மாட்டாங்க. அப்புறம் எந்த மீட்டிங் பண்ணுற ப்ளேஸுக்கும் எனக்கு எதுக்க என்னோட கேள்வி மாதிரி வந்து நீ நிற்க மாட்டேன்னு நான் நினச்சேன். எந்த பிளேஸ்க்கு போனாலும் நம்ம 2 பேருமே அந்த பிளேஸில் மீட்டிங்க்கு டெண்டரில் அவங்கவுங்க ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல நீ எனக்கு என்னோடய எனிமி மாதிரியே தெரியுற. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் உன்னை கம்பெனிக்கு போக விடக்கூடாதுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணேன். ஆனால் நீ அதுக்கப்புறமா கம்பெனிக்கு கிளம்பிட்ட. எனக்கு அதனால தான் சுத்தமாக அந்த மூமெண்ட்ஸ் பிடிக்கல. ஜிமினா சொன்னான் அவனோட ஒர்க்கை அவனை அவ்வளோ லவ் பண்ணான்னு நீ அதை ஃப்ரீ பண்ணி விடுறான்னா. ஆனால் என்னால் முடியல ஜங்குக். உன்னை நீ அந்த மாதிரி எனக்கு ஆப்போசிட்டில் வந்து பேசி அந்த மாதிரி எனக்கு எனிமி மாதிரி வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் டெண்டர் எடுக்கிறது, ஸ்கோர் பண்ணுறது, 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் பண்ணுற அந்த மொமெண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீ பிஸ்னஸ் பண்ணுறதே முதல்ல எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணி பயங்கரமாக அழுறாரு. அதனால தான் நான் கோவமாக உங்ககிட்ட ரூடாக இந்த மாதிரிலாம் பேசிட்டேன், இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன். ஐ ஆம் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக நம்மகிட்டே க்ரை பண்ணி அழுவாரா. அந்த மாதிரி அழுதேன். நம்ம ஜங்குக்கிட்டே க்ரை பண்ணுற மூமெண்ட்டை கொஞ்சம் கூட பார்க்க முடியல. நம்ம ஜங்கு காமெடியை க்ரை பண்ணபடியே டைட்டாக ஹாக் பண்ணபடி டயாங் க்ரை பண்ணாத டயாங், நீ க்ரை பண்ணனால தாங்க முடியாது, ப்ளீஸ் க்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு பேசுவாரா. அந்த மாதிரி பேசினேன். ப்ளீஸ் நான் புரிஞ்சிக்கவே இல்லை. நீ எந்த அளவுக்கு உன்னோட அந்த பிஸ்னஸ் ஒர்க்கை லவ் பண்ணுற, உன்னோட கம்பெனி எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேங்கிறது எனக்கு புரியல. வெண்டாவுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபீவர் ஆனது என்னால் தாங்கிக்க முடியலன்னா நீ அந்த கம்பெனியை எந்த அளவுக்கு திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்க. அப்போ நீ அந்த மூமெண்ட்ஸில் எவ்வளோ பெயின் ஆவான்ங்கிறது எனக்கு வெண்டா மூலியமாக தான் தெரிஞ்சிச்சு. வெண்டாவுக்கு ஃபீவர் ஆனது அவன் ஹெல்த்தில் கஷ்டப்படுற மூமெண்ட்டை என்னால் பார்க்க முடியாத போது உன் கம்பெனி லாஸ் ஆகி லோன் ஆக சொல்ல அதே ஃபீல் உனக்கும் வந்திருக்கும்ல. சாரி, நான் பண்ணது தப்பு தான். மாம் மட்டும் என்ன பேபியை கேராக பார்த்துக்கிறது, டேடுமே பேபிஸை கேராக தான் பார்த்துக்கணும். நம்ம 2 பேருமே நம்ம பேபியை கேராகவே பார்த்துப்போம். தேர்ட் பர்சன்ஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே பேசுவார். அந்த மாதிரி பேசுகிறதே நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸ் முழுக்க நம்ம ஜங்கு கிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டே எங்கே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. எனக்குள்ளே தான் இருந்தான். அந்த டேயே இந்த ஜங்குக்கு தான் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட லிப்பில் அப்படி கிஸ் பண்ணுவாரா. போதும் போதும், ஏற்கனவே 5 ரவுண்டுக்கு மேலே ப்ளே பண்ணிட்டேன், திரும்பவுமா என்னால் முடியாதுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே ஏன் நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளேன். அதெல்லாம் முடியாது பேபி, இப்போ தான் வேண்டா இல்லை நம்ம 2 பேருக்கு நடுவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ண நீ சரியான பேட் பாய் அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. ஆமாம் ஆமாம், இந்த டயாங் சரியான ஒரு பேட் பாய்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் மேலே திரும்பவும் ஓவர் ஆகுறாரு. இந்த மாதிரி இருக்கிற இந்த மூமெண்ட்டோட இந்த மூவியை என் பண்ணுறேன். மூவி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக கேட்டவங்க என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.